மதுரையினுடைய சிறப்பை பற்றி பல பாடல்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழை வடக்கிலும் வான்முகில் மேற்கிலும் கரும்பும் இளநீரும் கண் திறந்து மடைப்பாயும் கட்டு களம் காணும் கதிர்விளக்கு நெல் காணும் அரித்தாள் அறிந்து வர மறுத்தால் பயிராகும் மார்முட்டும் தாழாகும் வான்முட்டும் போராகும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. மதுரையை பார்க்காதவன் மாப்பாவின்னு ஒரு சொலவடை உண்டு, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாராவது? மதுரையை பார்க்காதவன் மாப்பாவி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவன் வாழ்க்கையில எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, மதுரை மண்ணை மிதிச்சிட்டானா அவன் புண்ணியனாக மாறி விடுகிறான். அதனாலதான் மதுரையை பார்க்காதவன் மாப்பாவி. அப்ப ஒவ்வொரு தடவையும் பாவம் பண்ணிட்டு மதுரைக்கு பஸ் பிடிச்சு வந்து மாட்டுத்தாவணியில இறங்கிட்டு திரும்ப ஏறினா நான் செஞ்ச பாவம் எல்லாம் போயிருமான்னு கேட்க கூடாது. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த அத்தனை பாவங்களும் மதுரை மண்ணை மிதித்தால் போகும் என்பதால் தான் மதுரையை பார்க்காதவன் மாப்பாவினாங்க. நீ எவ்வளவு பாவம் பண்ணிருந்தாலும் பரவாயில்லடா, எனக்கு ஜோதிடம் தெரியும். ஒரு சொற்பொழிவாளராக எனக்கு கிடைக்காத புகழை கொஞ்சம் ஜோதிடம் கொடுத்தது. கோவிலுக்கு போங்கன்னா மக்கள் கோவிலுக்கு போறதே இல்லை, கடவுளை விட ஜோதிடரை நம்புறாங்க. இப்ப திருச்செந்தூர்ல பேசின 2 நாள் மாசை திருவிழா, திங்கள் செவ்வாய் 2 நாள் திருச்செந்தூர்ல பேசினேன். நான் கேட்டேன், ஏன் முருகனுக்கு 2 கால்? தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அதை உங்கள்கிட்ட கேட்கிறேன். முருகனுக்கு 12 கை இல்லைங்க, 12 கை தானே. இப்ப 2 கால் தானே இருக்கு, கணக்கு தப்பா வருது. 12 கை இருந்தா 12 கால் இருக்கணும் இல்ல? ஏன் 2 கால் மட்டும் வச்சிட்டு இருக்கிறாரு? அதுலயும் அந்த கால் வந்து சிற்றடியாம். யாரெல்லாம் முருகனை பாடி இருக்கிறாங்களோ எல்லாரும் அந்த பாதத்தை எப்படி பாடி இருக்காங்க தெரியுமா? சிற்றடி அப்படிதான் பாடி இருக்கிறாங்க. ஆனா தோள்களை பாடும்போது முற்றிய தோள்கள் அப்படின்னா நல்லா இருக்குமா? கையெல்லாம் பெருசு பெருசா இருக்கா முருக பெருமானுக்கு. அதே சைஸ்க்கு இருந்தா தானே கால் நல்லா இருக்கும். ஆனா கால் வந்து சிற்றடியா இருக்கா. எல்லாருமே அப்படிதான் பாடுறாங்க. பக்கரை விசித்திரமணி பொற்கடனை இட்ட நடை பற்றி என்னும் முக்கர துரகமும் நீவ பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும் திக்கது மதிக்கவர் குக்குடமும் ரச்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். அருணகிரியார் பாடுறார். அது என்ன சிற்றடி, ஏன் பெரிய தோள்? என்ன தெரியுமா? வர்றவெல்லாம் கஷ்டத்துல வரான். நல்லா இருந்தா நாம ஏன் சாமியை பார்க்க போறோம்? கஷ்டத்துல ஓடி வரும்போது கால் பெருசா இருந்தா பயந்துருவான் வர்றவன். அதனாலதான் காலை சின்னதா வச்சுக்கிட்டாராம், சிற்றடியா வச்சுக்கிட்டாராம். அந்த சின்ன காலை பிடிச்சுக்கிட்டா முற்றிய கைகளால், பெரிய கைகளால் அருளை கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அதனாலதான் அவனுக்கு கால் சிற்றடி, கை முற்றிய கை. இப்ப சொல்லுங்க, கணக்கு தப்பா வருதே. ஏன் 12 கை இருக்க முருகனுக்கு 12 கால் இல்ல? ஏன் தெரியுமா? இல்ல, 12 கால் இருக்குன்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு முருகப்பெருமான் 12 கை 12 கால் இருந்துச்சுன்னா நம்பாலே அதுக்கு ஒரு கதை எழுதுவோம். முதல் கால் குழந்தை பிறப்பதற்கு, 8வது கால் கல்யாணம் ஆகுறதுக்கு, 10வது கால் வேலை கிடைக்கிறதுக்கு. இப்போ ஒருத்தன் வரான், குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்க வரான். 8வது காலை பிடிச்சு முருகா முருகா முருகா, ஐயோ முருகா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நான் கல்யாணம் ஆகுறதுக்கு பிடிக்க வேண்டிய காலை பிடிச்சிட்டேனே முருகான்னா பக்கத்துல இருக்கவன் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவான். கவலைப்படாத, கல்யாணம் ஆன நீ கல்யாணம் ஆக வேண்டிய காலை பிடிச்சிட்டியா, 1000 ரூபாய்க்கு ஒரு பரிகாரம் இருக்கு, பண்ணுனா சரி பண்ணிடலாம். இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுனாலதான் குழப்பத்துல வர்றவன் எந்த காலை பிடிக்கிறதுன்னு குழம்பி போயிருப்பான். அதை வச்சு ஊர்ல பரிகாரம்ன்ற பேர்ல சில பேர் ஆரம்பிப்பாங்க. எனக்கு ஒரு அம்மா ஜோதிடம்காக அப்பப்ப சந்தேகத்துக்கு போன் பண்ணுவாங்க. போன் பண்ணி, குழந்தை அழுதுகிட்டே இருக்குமா, பரிகாரம் சொல்லுங்க. குழந்தைக்கு என்ன வயசுன்னு? 3 மாசம் தான். என்கிட்ட கேட்ட மாதிரி ஒரு 4 ஜோதிடத்தை கேட்டுறாதீங்க, புதுசா அவங்க ஒரு பரிகாரத்தை உருவாக்கிடுவாங்க. குழந்தை அழுது கொண்டே இருக்கிறதா, சக்தி வாய்ந்த பரிகாரம். எங்க குழந்தைன்னா அழுவாங்க. மக்களுக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை விட ஜோதிடர்கள் மீதும் பொருட்கள் மீதும் இருக்கிற நம்பிக்கை மிக அதிகம். ஒரு சொற்பொழிவாளராக நான் முடிந்தவரை என்னுடைய பேச்சில் அதை மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். கைத்தட்டிய 12 பேருக்கு நன்றி.
ரொம்ப நன்றி. அப்பப்ப கை தட்டுங்க. அப்பதான் யாராவது தூங்கிட்டாங்கன்னா முழிச்சு பார்த்து ஏதோ நடக்குது அப்படின்னு கவனிப்பாங்க. கடவுள் எங்க இருக்கிறார்? ஒருத்தன் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கிராமத்துல வேலை செய்யறான். அந்த காலத்து கதை. கிராமத்துல எல்லாம் வேலை செய்யும் போது செருப்பு போட்டிருக்க மாட்டாங்கல்ல. முள்ளு குத்தும், கல்லு குத்தும். வயல்ல வேலை செய்யும் போது பூச்சி கிடைக்கும். அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர், அவர் கால்ல செருப்பு போட்டிருக்கார். இவன் கேக்குறான், இது என்னது? இதுக்கு பேரு செருப்பு. இத போட்டுக்கிட்டீங்கன்னா முள்ளு குத்தாது, கல்லு குத்தாது, பூச்சி எல்லாம் கிடைக்காது, நல்ல பாதுகாப்பா இருக்கும். இது எங்க கிடைக்கும்னு கேட்டான். இதுவா? பட்டணத்துல கிடைக்கும். எப்படி போய் வாங்குறது? அதுவா? காலை அளவெடுத்து வச்சுக்கோ. யாராவது பட்டணத்துக்கு போனாங்கன்னா கொடுத்து விடு, அந்த சைஸ்க்கு உனக்கு செருப்பு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சரி, என் காலை நீங்களே எனக்கு கொஞ்சம் அளந்து எடுத்து கொடுங்க. ஒரு பேப்பர்ல அந்த ஏழை ஏறி நின்னா அவன் காலை அளந்து, இதுதான் உன் கால் அளவு, யாராவது பட்டணத்துக்கு போனாங்கன்னா கொடுத்து விட்டு செருப்பு வாங்கிக்கோ. இவனுக்கு ஆசை, யாராவது நம்ம ஊர்ல இருந்து பட்டணத்துக்கு போனா செருப்பு வாங்கிட்டு வர சொல்லலாம், செருப்பு வாங்கிட்டு வர சொல்லலாம். ஒருத்தரும் போல. ஒரு 2 மாசம் கழிச்சு இவனே பட்டணத்துக்கு வர்றான். வேறொரு வேலையா வர்றான். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா. செருப்பு கடை இருக்கு. செருப்பு கடை பார்த்தா, ஆஹா செருப்பு கடை, யாரையாவது அனுப்பி வாங்கிக்கலான்னு பார்த்தோம். நாமளே செருப்பை பார்த்துட்டோம். ஆனா நம்மளால செருப்பு தான் வாங்க முடியாதே, ஏன்னா அந்த பேப்பரை தான் நம்ம வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு செருப்பு வாங்காம வீட்டுக்கு போய் செருப்பு வாங்கல, செருப்பு வாங்கல, செருப்பு வாங்கல. கடவுளே, நீ ஏன் என்ன சோதிக்கிற? நீ என் மனசுல வந்து பேப்பரை எடுத்துருப்பான்னு சொல்லி தான் நான் செருப்பு வாங்கியிருப்பேன். அன்னைக்கு நான் செருப்பு வாங்காததுக்கு காரணம் நீதான். ஏன் கடவுளே என்ன இப்படி சோதிக்கிற அப்படின்னு கடவுளை திட்டினானா. அவன் யாரு தெரியுமா? நாம தான். நாமளேதான். நாமளே போகும்போது செருப்பு கடையில போய் செருப்பு வாங்குறத விட்டுட்டு பேப்பரை வச்சுட்டு வந்துட்டேன், பேப்பரை வச்சுட்டு வந்துட்டேன், பேப்பரை வச்சுட்டு வந்துட்டேன் எப்படி அவன் வருத்தப்பட்டானோ அதே மாதிரிதான் தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் உணராமல் இருக்கு. அதான் விஷயம். ஒரு 4-5 செய்தி சொல்றேன் பாருங்க. தெய்வம் நமக்குள்ள வருமா, வரணுமா? சேர்ல உட்கார சொன்னாங்க. இது நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. சில இடங்கள்ல எல்லாம் பேச போகும்போது அது பட்டுப்புடவையெல்லாம் கட்டி பலபலன்னு போவோமா. பெண்கள் பட்டுப்புடவை வாங்குவோம், ஆனா துவைக்க மாட்டோம். அப்படிதானே? இது எத்தனை தலைமுறையானாலும் துவைக்கலாம் மாட்டோம். பட்டுப்புடவை கட்டிட்டு நிகழ்ச்சிகளுக்கு போவோம். உட்கார சொல்லும்போது இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் இருக்குல்ல, சில சமயம் பார்ப்போம் மண்ணு ஏதாவது இருக்கா, யாராவது காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு கொட்டி இருக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் உட்காருவோம். ஏன்? பட்டுப்புடவை அழுக்காயிரும். நான்லாம் உட்கார மாட்டேன். வேற சேர் கொண்டு வாங்காம, அம்மா வேற சேர் கொண்டு வரணும்னா 4 தெரு தள்ளி போகணுமா? பரவாயில்ல சார், என் பட்டுப்புடவை 10,000 ரூபாய், இதுல நான் உட்கார மாட்டேன். நான் யாரு? ஒரு அற்ப மானிட பிறவி. ஒரு அற்ப மானிட பிறவியே அழுக்கா இருக்க சேர்ல எப்படி உட்கார்றதுன்னு யோசிக்கும் போது இந்த அண்ட சராசரத்தை படைத்து காக்கிற தெய்வம் நம்ம மனசு அழுக்கா இருந்தா அங்க வந்து உட்காருமா? சத்தியமா உட்காராது, ஒருபோதும் உட்காராது. மனசு சுத்தமா இருந்தா தெய்வம் அந்த மனதிலே வந்து உட்காரும். அப்போது நாம் தெய்வமாவோம், மனிதனும் தெய்வமாகலாம். எப்படி எல்லாம் தெய்வமாகலாம்? ஒரு 4-5 ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். நான் எப்பவுமே ரகசியத்தை மைக்கு போட்டுதான் சொல்லுவேன். காதுல சொல்லிலாம் எனக்கு பழக்கம் இல்ல. வாங்க வாங்க எல்லாம் ரகசியம் சொல்றேன்னு மைக்ல சொல்லிதான் எனக்கு பழக்கம். ஒரு 4-5 ரகசியம் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்களேன். எப்படியெல்லாம் ஒரு மனிதன் தெய்வமாகலாம், நாம் தெய்வம் என்று எப்படி உணர்வது? திருமூலர் எழுதுறார். வீட்டுல திருமந்திரம் புக்கெல்லாம் வாங்கி வைங்க. நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல. திருமந்திரம் புத்தகம் கடைகள்ல கிடைக்கும். பெரியவங்களுக்கு தெரியும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்லுங்க. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள். நான் கருமுத்து கண்ணன் ஐயா அவர்களை பற்றி கூட அந்த தொடரில் நான் எழுதியிருந்தேன். தினமலர்லாம் தொடர் எழுதினேன் திருமந்திரம் பத்தி. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே இந்த கலையரங்கம், ராதா தியாகராஜன் கலையரங்கம் இல்லையா? அவங்க திருவாசகத்துல PhD முடிச்சவங்க. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முதல் வைஸ் சான்சலர், முதல் துணைவேந்தர். பெண்கள் படித்து இப்படி பதவிக்கு வருவதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பெண்களை பார்க்கும்போது, அதுவும் நம்மளுடைய பாட்டி காலத்துல எல்லாம் ஒரு பெண் படிச்சு வைஸ் சான்சலரா இருந்தாங்கன்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள், பெண்கள்லாம் படிக்கவில்லை. அப்பெல்லாம் இல்லைங்க, பெண்கள் படிச்சாங்க. ராமாயண காலத்திலேயே படிச்சாங்க. கம்பன் எழுதுறான், என்ன தெரியுமா எழுதுறான்? பொருந்த கல்வியும் செல்வமும் பூத்தலால் அயோத்தியில் இருந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? படித்தவர்களாகவும்
செல்வமும் பொருளாதாரத்தை கையில் வைத்திருப்பவர்களாகவும் இருந்தார்கள். இந்த திருவாசகத்துல PhD முடிச்சவங்க ராதா தியாகராஜன் அவர்கள். திருவாசகத்துக்கு என்ன சிறப்பு? மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமானை படியெடுத்த பெருமை திருவாசகத்துக்கு உண்டு. ஏன் படியெடுத்தாராம்? ஏன் செஞ்சார் தெரியுமா? ரொம்ப அழகா மீனாட்சி சுந்தரம்பிள்ளை பாடினார். ஏன் இந்த சிவபெருமானுக்கு வேற வேலையே இல்லையா? இவர் பாடுவாராம், இவர் உட்காந்து படி எடுப்பாராம். ஏன் எடுத்தாராம்? சொல்றார் பாருங்க. கடை ஊழி வரும் காலத்தின் தனிமை கழிக்க அன்று அம்பலத்தின் உடையான் உன் வாசகத்தின் ஒரு பிரதி கருதினது. ஊழிக்காலன்னு ஒண்ணு வரும். இந்த உலகம் அழிந்து போகும், எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு புது உலகம் உருவாக்கும் வரை தனியா இருப்பான் சிவபெருமான். போர் அடிக்கும்ல, அப்ப படிக்கிறதுக்காக திருவாசகத்தை படி எடுத்தானாம். திருவாசகத்தினுடைய மகிமை அதுதான். அம்மையார் அவர்கள் அதில் தான் PhD முடித்தார். திருமந்திரத்துக்கு வரேன் பாருங்க. எப்படியெல்லாம் நம்ம தெய்வம் அப்படின்னு உணர்றது ரொம்ப அழகா அதுல திருமூலர் சொல்றார். படமாட கோயில் பகவத் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக. நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோவில் பகவத்க்கு அதாமே. நீங்க கடவுள் ஆகணும்னா, உங்களுக்குள்ள இருக்க தெய்வத்தை உணரணும்னா இதுதான் வழி. நான் சொல்லல, திருமூலர் சொல்ற. முன்னாடி ஒரு மனுஷன் நிக்கிறானா, நீ அவனுக்கு செஞ்சீனா அது கடவுள் எடுத்துக்குவான். ஒரு மனிதனை புறக்கணித்து விட்டு கடவுளுக்கு செய்வதால் எந்த பலனும் இல்லை. திருமூலர் சொல்றாரு. இதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? திருப்பதிக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் போயிருக்கிறார். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குல்ல, மைசூர் பாக்லாம் நல்லா இருக்கும். அதனுடைய உரிமையாளர் கிருஷ்ணன் அவர்கள் திருப்பதிக்கு போயிருக்கிறாருங்க. நல்லா கேளுங்க கதையை. திருப்பதிக்கு வரிசையில நிப்போம்ல, அவரோ ஒரு நண்பரும் போயிருக்கிறாங்க. அவருடைய நண்பர் கையில சூட்கேஸ் வச்சிருக்கிறார். ஒரு கிருஷ்ணன் கேட்கிறார், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன், சூட்கேஸ ரூம்லயே வச்சுட்டு வர வேண்டியதானே, எதுக்கு கோயிலுக்குள்ள கொண்டு வந்த? நண்பர் சொல்றார், இதுல 5 லட்சம் பணம் இருக்கு. 5 லட்சம் பணமா? ஆமா, 5 லட்சம் பணத்தையும் உண்டியல்ல போடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். திருப்பதியில அதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கும்ல, கோடிக்கணக்கில் உண்டியல்ல கொண்டு வந்து போடுவாங்கல்ல. எனக்கு வியாபாரத்துல நிறைய லாபம் வந்துச்சு, அதனால 5 லட்சத்தை உண்டியல்ல போடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இப்ப கிருஷ்ணன் அவர்கள் அப்படியா கூடு அந்த சூட்கேஸ் வாங்கினாராம். சூட்கேஸ்ல 5 லட்சம் பணம் இருந்துச்சுல, 5 லட்சத்துக்கும் போய் லைவ் வேற போயிட்டு இருக்கு. கோவில் பேர்லாம் சொன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் வந்துடாதே, எனக்கு 7.5 சனி வேற நடந்துட்டு இருக்கு. ராசி பலன் சொல்ற அம்மாவுக்கே பிரச்சனையா? அப்படிலாம் நினைக்க கூடாது. டாக்டருக்கும் உடம்பு சரியில்லாம போகும். அது ஒரு கோவில், வேற ஒரு கோவில். சரியா? இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த 5 லட்சத்துக்கும் போய் தரிசனத்துக்கு டிக்கெட் விற்பாங்கல்ல, 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், அந்த மாதிரி டிக்கெட் எல்லாம் வாங்குற. 5 லட்சத்துக்கும் வாங்கிட்டார். வாங்கிட்டு வந்து நண்பர்கிட்ட கொடுத்து, உண்டியல்ல பணம் போட போறேன்னு சொன்னில்ல, அந்த பணத்துலதான் 5 லட்சத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். இலவச தரிசனத்துக்கு மணிக்கணக்கா நிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் உன் கையால கொடு. இவர் போய் கொடுத்தாராம். இந்தாங்க 1000 ரூபாய் டிக்கெட்ல போங்க, இந்தாங்க 2000 ரூபாய் டிக்கெட். அந்த மக்கள் கையெடுத்துக்கிட்டு, நல்லா இருக்கணும் சார், நல்லா இருக்கணும் சார், வரிசையில நிக்கிறோம் சார், முடியல சார், எங்களை சீக்கிரமா சாமியை பார்க்க வச்சிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு 5 லட்சத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்த அத்தனை பேரும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் கையெடுத்து கும்பிட்டாங்களாம். இப்ப கிருஷ்ணன் சார் சொன்னாரா, டே நேரடியா உண்டியல்ல போய் கொடுத்திருந்தா இத்தனை பேரோட வாழ்த்து உனக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்குமா? உண்டியல்ல போட்டாலும் அது கடவுளுக்குத்தான். நீ டிக்கெட் வாங்கி கொடுத்தீல, இதுவும் கடவுளுக்குத்தான், ரெண்டுமே கடவுளுக்குத்தான். ஆனா இப்படி டிக்கெட் வாங்கி கொடுத்தது மூலமாக கடவுளுக்கு செஞ்ச புண்ணியத்தோடு சேர்த்து இத்தனை பேரின் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். இதத்தான் திருமூலர் சொல்றார். படமாட கோயில் பகவத் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்காக. நேரடியா போய் சாமிக்கு ஒண்ணு செஞ்சுட்டீங்கன்னா மக்களுக்கு செஞ்ச புண்ணியம் உனக்கு கிடைக்காது. ஆனால் நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவத்க்கு அதாமே, மனுஷங்களுக்கு நீ செஞ்சினா அந்த தெய்வம் இன்னும் சேர்த்து அருள் செய்யும் என்று திருமூலர் சொன்னார். இதுதான் நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை நாம் உணர்கிற முறை. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்படித்தான் தெய்வம் வாங்கணும். இப்போ ஐயா அருணகிரியார் இருக்கிறார். நான் அவர்கிட்ட, ஐயா என்னை பத்தி அவருக்கு தெரியும், நான் அம்மா அப்பா ஆதரவு இல்லாம ஸ்பான்சர் வாங்கி படிச்ச பொண்ணுன்றதெல்லாம் அவருக்கு தெரியும்.
ஐயா நான் ரொம்ப சிரமத்துல இருக்கேன், ஒரு 2 கோடி கிடைச்சா நல்லா இருக்கும் யா அப்படின்னு சொல்றேன். அவரு லோன் ட்ரை பண்றேன், கிடைக்கவே இல்லை. அவரு என்னம்மா நாங்களா எதுக்குமா இருக்கோம், 2 கோடி தானே நான் தரேம்மா. இன்னும் எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க, அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? கேஷாவே தரேம்மா அப்படின்னு பணத்தை தூக்கி கொடுக்க வேணாம் சொல்றேன்னு சொன்னாவே ஒரு சந்தோஷம் வருமா இல்லையா? நீங்க சொல்லுங்களேன், பணத்தை கொடுக்க வேணாம் நாங்களா எதுக்குமா இருக்கோம், 2 கோடி தானேம்மா கொடுக்குறேம்மான்னு சொன்னாவே 2 கோடி கையில வந்துட்ட மாதிரி சந்தோஷம் வருமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பண்றதே இல்லைங்க. அதையும் திருமூலர் தான் சொன்னார். யாவர்க்குமா இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. எப்படி சாமி கும்பிடணும்ன்றத அவர் சொன்னார். ரொம்ப புத்திசாலி திருமூலர். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னாரு. என்ன இலைன்னு சொல்லல, பச்சையா இருக்கிற ஒரு இலை எடுத்து போடுனார். ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? பச்சையா இருக்கிற ஒரு இலை எடுத்து போ. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு ஏதாவது ஒரு இலை சொல்லுங்க, அரச மர இலை அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோமே. சாமி கும்பிடணும்னு நினைப்போம். ஐயோ அரச மர இலை இல்லையே, சரி நாளைக்கு சாமி கும்பிட்டுக்கலாம்னு நினைப்போம். செய்வோமா மாட்டோமா? நீங்க சொல்லுங்க. ஒருவேளை நீங்க வேற ஏதாவது இலைய எடுத்து போட்டா கூட, ஐயோ இந்த இலைய போடக்கூடாதான், திருமூலர் அரச மர இலை மட்டும்தான் இந்த சாமிக்குன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பயமுறுத்தவங்க. ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கான். சென்னையில இருந்து கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு போய் கடல்ல குளிக்கணும்ல, முங்கி முங்கி குளிக்கிறது அவனுக்கு தெரியல. ஒரு சொம்பு ஒண்ணு வாங்கி கடல்ல இருந்து தண்ணியை எடுத்து எடுத்து ஊத்து குளிச்சுட்டு கோயிலுக்குள்ள போலாம் அப்படின்னு வரான். கையில சொம்பு இருக்கு, எங்க கொடுத்துட்டு போறதுன்னு தெரியல, கொடுத்தா பத்திரமா இருக்குமான்னு தெரியல. பார்த்தான், கடற்கரையில ஒரு குழியை தோண்டினான், சொம்ப உள்ள வச்சான், மூடிட்டான். அடையாளம் தெரியணும்ல, ஒரு குச்சியை நட்டு வச்சுட்டு போயிட்டான் கோயிலுக்குள்ள. போனா சாமியை கும்பிட்டான், வேணா உருண்டான் புரண்டான், பொங்கல் வாங்கி சாப்பிட்டான், வெளியில வர்றான், 100 குச்சி நட்டு வச்சிருக்கு. 100 குச்சி இருக்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டார், என்ன டேய் இந்த சாமி எப்படிதான் கும்பிடணுமாடா? ஒரு சொம்பு வாங்கி குழி தோண்டி புதைச்சு குச்சிய நட்டு வச்சு பூ வச்சாதான் அந்த சாமி அருள் செய்யுமா? ஆரம்பிச்சு வச்சவனே இவன் தான். ஆரம்பிச்சு வச்சவனே இவன். எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு, ஓ இந்த சாமியை இப்படிதான் கும்பிடணும் போல இருக்குன்னு, ஏ வாங்கடா வாங்கடா ஆளுக்கு ஒரு செப்ப வாங்கடா செப்ப. இந்த கோயில்ல அதாங்க நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீ நேரா சாமிகிட்ட போய் 2 சொட்டு கண்ணீர் சிந்தினா அந்த தெய்வம் அருள் செய்யும். திருநள்ளாறுல இருக்கிறது சனி கோயில், அது திருநள்ளாறுல இருக்கிறது சனி கோயில், அது தர்பாரண்யேஸ்வரர் கோவில். சனி பகவான் கோவில் மாத்தாங்க. சனி பகவான் யாரு? அங்கே உள்ள தர்பாரண்யேஸ்வரை வணங்கி அருள் பெற்றவர் சனி பகவான். சனி பெருசா தர்பாரண்யேஸ்வரர் பெருசா? 7.5 சனி அஷ்டம சனி எல்லாம் வந்துச்சு, எல்லாம் கிளம்பி திருநள்ளாறு போக வேண்டியது. சனி பகவானே சனி பகவானே சனி பகவானே இல்ல, தர்பாரண்யேஸ்வர கும்பிடணும். மக்களுக்கு தெரியல, அதனாலதான் திருமூலர் பார்த்தார். யாவர்க்குமாம் இறைவருக்கு இந்த இலைன்னு சொல்லிட்டா, அந்த இலை இல்லைன்னா கும்பிடக்கூடாதுன்னு இந்த பயில கோவிலுக்கே போக மாட்டாருன்னா கிடைக்கிற இலையை எடுத்து பறிச்சு போடும். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சை. ஒருத்தருக்கு பச்சை இலையே கிடைக்கலங்க. சாக்கிய நாயனார்னு பேர், இலையே கிடைக்கல. கல் எடுத்து போட்டார் சிவலிங்கம் மேல, வாங்கிக்கிச்சு அந்த சாமி. சிவபெருமான் மாதிரி ஒரு கருணை மிக்கவன் உண்டா? பெற்ற தாயினும் சால பறிந்து, தாயினும் சால பறிந்து மாணிக்கவாசகர். ஏன் தெரியுமா? குழந்தை அழுதுச்சுன்னா அம்மா எங்கேயோ ஒரு ரூம்ல இருப்பா, பால் குடுக்கிறதுக்கு ஓடி வருவா. அந்த சில நொடிகள் தாமதமாகும், அந்த சில நொடிகள் கூட தாமதிக்காமல் தன் பக்தனுக்காக உடனே வருபவன் சிவபெருமான் என்பதால் தான் தாயினும் சால பறிந்து. சும்மாவா சொன்னாரு? அந்த சாக்கிய நாயனார் மேல கல்லு, சாக்கிய நாயனார் சிவலிங்கம் மேல கல்ல எடுத்து போட்டார். இவர் வாங்கி வச்சு இந்த சாமி. ஒரு நாள் மறந்துட்டார் சாக்கிய நாயனார். இவர் கூப்பிட்டு கேட்டாரா, என்னப்பா எனக்கு இன்னைக்கு அர்ச்சனை பண்ணலையான்னு. கல்லை எடுத்து போட்டதையே வாங்கிக்கிட்ட சாமி. இன்னைக்கு அந்த சாமியை வச்சு எப்படியெல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க ஜோதிடர்கள். இந்த கோயிலுக்கு போனா 8 தீபம் தான் ஏத்தணும். ஏன் 9 தீபம் ஏத்துனா, ஒரு தீபம் ஏத்துனா கடவுள் ஏத்துக்க மாட்டாரா? இந்த வரலாறுகள் எல்லாம் தெரியாமல் தானே இன்னைக்கு ஜோதிடர்கள் இப்படியெல்லாம் மக்களை பயமுறுத்தி பரிகாரன்ற பேர்ல பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. பல வருடமா மாப்பிள்ளை பார்த்து ஜாதகம் அமையல, நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், பல லட்சங்களை இழந்துட்டேன். நான் ஒரு கோவில் சொன்னேன், ஒரு 20 வாரம் ஒரு பரிகாரம் பண்ண சொன்னேன். 17வது வாரம்
நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 20 வாரம் எனக்கு அழைப்புதல் வந்து என்னோட Facebook பேஜ்ல நான் போட்டிருக்கேன். ஏன் நடந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஏன் நடந்து? எவ்வளவோ ஜோதிடர்கள் பார்த்தாங்க, கல்யாணம் ஆகல. நான் பெரிய ஜோதிடர்லாம் இல்ல, ஏதோ கொஞ்சம் தெரியும் அவ்வளவுதான். என்கிட்ட வந்தாங்க, 20 வாரம் வெயிட் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோவிலுக்கு போங்க. ஏன் கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? மத்தவங்க எல்லாம் பச்சை கலர்ல பர்சு வைங்க, சிவப்பு கலர்ல பொட்டு வைங்கன்னு சொன்னப்ப நான் ஒருத்தி தான் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுமா கல்யாணம் ஆகும். திருமண தடை நீக்கும் தலங்கள்னு இருக்கு. எத்தனை தலங்கள் இருக்கு? திருமண தடை நீக்கம் திருத்தலங்கள் இந்த நாட்டுல எத்தனை இருக்கு? அங்க போய் சாமியை கும்பிடும் கல்யாணம். ஆன்மீக சொற்பொழிவாளன்றது அந்த வரலாறுலாம் தெரிஞ்சுது. ஜோதிடர்களுக்கு அது தெரியாது இல்ல. இவர்கள் அன்னைக்கு ஒரு அம்மா கார்ல போயிட்டு இருக்காங்க, கணவர் கூட ஊருக்கு. பேப்பரை பிரிக்கிறாங்க, ராசி பலன் பார்க்கலாம். அவங்களுக்கு ராசி பலன், இன்று உங்களுக்கு விபத்து ஏற்படும். கார்ல இந்த அம்மா போயிட்டு இருக்குது. ஐயோ, ஓட்டுறது வீட்டுக்காரு. இன்று விபத்து ஏற்படும். அப்ப நம்ம வீட்டுக்காருக்கு வேகமா வீட்டுக்கார ராசி எடுத்து பார்த்துச்சு. இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அந்த அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகுமா? இல்ல இது என்னவோ ஒரு வகையில உண்மைதாமா, விட்டுருங்கம்மா அப்படிங்கிற ஒருத்தர் இவர் மகிழ்ச்சியா இருப்பாராம். இப்படிதானே பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுக்கு ஏதாவது சாப்பிட கொடு, வாழைப்பழத்தை நீ நல்லா சாப்பிடு, அந்த தோலையாவது கொடுப்பா. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சாப்பாடு வாங்கி தர சொல்லல திருமூலர். நானே கஷ்டப்படுறேன், அரிசி விற்கிற விலைக்கு நீ எல்லாத்தையும் விலை ஏத்திட்டாங்க, நானே கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், இதுல இன்னொருத்தருக்கு வேற சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமான்னு நம்ம கேட்போம். கேட்காம இருப்போம், கேட்போம். அதனாலதான் ஒரு கைப்பிடி கொடுப்பான்னு. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, பந்தியில எல்லாம் சாப்பிடுவீங்களே, எந்த பந்தியா இருந்தாலும் சரி, அன்னதானம், கல்யாணம், எந்த வீட்டுக்கு போனாலும் பந்தியில எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இலையில ஏதாவது கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இலையில கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணும். ஏன்? அந்த இலையில இருக்க சாப்பாட்டை நம்பி 4 நாய் சாப்பிட வரும். எதுவுமே இல்லாம இலைய மட்டும் கொண்டு போட்டீங்கன்னா நாய் வந்து பார்த்துட்டு நமக்கு முன்னாடி வேற ஒரு நாய் சாப்பிட்டு போயிடுச்சு போல இருக்குது, சரி நம்ம லேட்டா வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும். நினைக்குமா? நினைக்காத, நினைக்கும். வேற ஏதோ நாய் சாப்பிட்டுச்சு போல இருக்கு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இலையில கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணும். சாப்பிடுறதுல ஒரு புண்ணியம். யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே. இனிமையான வார்த்தைகளை பேசுடா. நீ கோயிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும், சாமி கும்பிட்ட புண்ணியம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம அதை செய்யறதே கிடையாதுங்க, செய்யறதே கிடையாது. நான் முன்னாடி எல்லாம், இப்ப ஓரளவுக்கு எனக்கு பக்குவம் வந்துருச்சு. வயசாக ஆக அப்படி பக்குவம் எல்லாம் கொஞ்சம் வரும்ல. இந்த நிகழ்ச்சிகளுக்கு நிறைய பேச போறேன்னா, நான் 10 நாளா பயணத்திலே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊர்ல பேசிட்டு, இந்த பேசி முடிச்சேன்னா ஒரு கூட்டம் வரும்ல. சில பேர் அம்மா நல்லா பேசுனீங்கம்மா, நல்லா பேசுனீங்க அப்படி சொல்லுவாங்க. சில பேர் குறை சொல்றதுனே வருவாங்க. அது இந்த நல்லா பேசுனீங்க நல்லா பேசுனீங்கன்னு சொல்லும்போது பக்கத்துல வர மாட்டாங்க, அப்படி ஓரமா இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த பாடி லாங்குவேஜே காட்டி என்னமோ வில்லங்கத்தை கொண்டு வந்துட்டு நிக்கிறாரு. பக்கத்துல வந்து எப்பவும் நல்லா பேசுவீங்க, ஆனா இன்னைக்கு அப்படி ஒன்னும் பேசலையே பாரு. அதுக்கு முன்னாடி 100 பேர் மேடம் சூப்பர் மேடம், கலக்கிட்டீங்க மேடம், கலக்கிட்டீங்க மேடம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மைண்ட்ல இருக்காது. இந்த ஒரு ஆள் சொன்னது நல்லா பேசல நல்லா பேசல நல்லா பேசல நல்லா பேசல 10 நாள் வரைக்கும் மைண்ட்ல கேட்டுட்டே இருக்கும். இப்பதான் எனக்கு ஒரு பக்குவம் வந்து இப்படி தூரத்துல வா 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 உன்ன மாதிரி எத்தனை வேற பார்த்திருப்போம் என்ன. இப்பெல்லாம் வந்து நீங்க அப்படி ஒண்ணு நல்லா பேசலன்னு யாராவது சொன்னா, ஓ அந்த கூட்டமா நீங்களா அப்படின்னு நினைச்சுக்குவேன். ஒரு முறை ஜெயகாந்தன் பேசி கொண்டிருந்த போது ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பையன் வந்து சொன்னா, நீங்க எனக்கு அப்படி ஒண்ணு நல்லா பேசலையே. ஜெயகாந்தன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? விஸ்வரூபம் என்பது காட்டுவது அல்ல, காண்பது. விஸ்வரூபம் என்பது காட்டுவதில்ல, தெய்வம் காட்டுறது விஸ்வரூபம் இல்லடா, நீ பாக்குறதா விஸ்வரூபம். நான் நல்லா பேசுறேன்னு நீ கவனிக்கல. அந்த பக்குவம்லாம் எனக்கு இப்பதான் வந்திருக்கு. அதனால இப்பெல்லாம் அந்த மைண்ட்ல எடுத்துக்கிறதே இல்லை. இனிமையான வார்த்தைகள் ஒரு வார்த்தை தாங்க 10 நாளைக்கு தூக்கம் வராது. அந்த ஊர் பேர் தெரியாது, பேரு தெரியாது, ஒன்னும் தெரியாது. நீங்க நல்லா பேச நல்லா பேச நல்லா பேச அதே மைண்ட்ல இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தந்துட்டு போறேன், இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. என்னன்னா நான் சொல்றதை நீங்க செக் பண்ணுங்க. நாளைக்கு காலையில நீங்க ஆபீஸ்க்கு போன உடனே, ஆபீஸ்க்கு போவீங்களே ஆண்கள் பெண்கள் எல்லாரும், அல்லது காலையில உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க யாரை பாக்குறீங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க, என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சாயந்தரம் வரைக்கும் அவங்க மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்க நினைச்சு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆண்கள் ஆண்கள் கிட்டையும் பெண்கள் பெண்கள் கிட்டையும் சொல்லணும். விபரீதத்துக்கு கம்பெனி பொறுப்பேற்காது. என்ன நீங்க பாட்டுக்கு நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அது பிரச்சனையாயி
நம்ம முகம் வீங்கி நாம அசிங்கமாயிடக்கூடாது. என்ன, ஆண்கள் ஆண்கள் கிட்ட சொல்லுங்க, பெண்கள் பெண்கள் கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுறதுக்கு தான் ஆள் இல்லை. இந்த Facebookல நான் பார்ப்பேங்க, நீங்க எல்லாம் ஆன்மீகத்தை நம்பி வந்திருக்கிறீங்க, ஆன்மீக பற்று உள்ளதுனால தானே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களா, வந்திருப்பீங்களா? நான் சொல்ற சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த Facebookல எல்லாம் சார் கெட்ட வார்த்தைகளை சரமாரியா பேசுறாங்க. அரசியல் கட்சி, ஒரு கட்சியை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, எந்த கட்சியுமே விதிவிலக்கு கிடையாது. ஏதாவது ஒரு கட்சியை ஒரு விமர்சனமோ இல்ல இது சரியில்லைன்னு சொன்னா உடனே கெட்ட வார்த்தைகள். ஒரு நடிகரை பத்தி ஏதாவது சொன்னா, படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா சார்? நீங்க சொல்லுங்க. நான் பணம் கொடுத்து பாக்குறேன், எனக்கு படம் பிடிக்கலன்னு இன்னைக்கு நான் Facebookல எழுதிட முடியுமா? நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த படம் பிடிக்கலன்னு. கீழே வந்து அம்மாவை திட்டி, பாட்டியை திட்டி, எவ்வளவு பேரை திட்டி, இப்படிதான் இன்னைக்கு உலகம் மாறி போச்சு. இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. நடிகர் நடிகைக்கு கல்யாணம் ஆகுது, இல்ல பிரபலங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அந்த Facebook பேஜ்ல போய் கமெண்ட் படிங்க, விவாகரத்து வாங்க வாழ்த்துக்கள், உனக்கு இந்த மூஞ்சிய. ஏன் இப்படி எல்லாம் பேசுறோம்? நம்ம தமிழ் சமூகம் அப்படி இல்லையே, நம்ம ஆன்மீகம் நமக்கு அது கத்து கொடுக்கலையே. திருமூலர் என்ன சொன்னார்? யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இனிமையான வார்த்தைகளை பேசுங்கடா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் இந்த மேடையில, இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எதிர்மறையான கெட்ட வார்த்தைகளை, அடுத்தவங்க மனசு நோகும்படியான வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன், முடிவெடுங்க. நாக்குல சரஸ்வதி வந்து உட்காருவா. ஏன்? நாவில் சரஸ்வதி நச்சுணையாக. என்ன பார்க்கும்போது சொல்லுவாங்க, அம்மா நீங்க வாக்தேவி அருளால் பேசுகிறீர்கள், சரஸ்வதி கடாட்சத்தோட இருக்கிறீங்க. நான் மட்டும் இல்ல, யாரெல்லாம் பேசுறோமோ எல்லாரும் சரஸ்வதியின் அருளால் தான் பேசுறோம். அதனாலதான் நாவில் சரஸ்வதி நச்சுணையாக கந்தசஷ்டி கவசத்துல வருதா? நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சரஸ்வதியின் அருளால் பேசுகிறோம். அப்ப நம்ம கெட்ட வார்த்தை பேசலாமா? பேசக்கூடாது. இதுல எத்தனை பேர் மனைவியை அடிப்பீங்க? இப்படி திடீர்னு பொசுக்குன்னு கேட்டுட்டீங்களேம்மா. பெண்கள் நம்மளுக்கு தனியா ஒரு கூட்டம் வச்சு கேளுங்க, நாங்க கதை கதையா சொல்றோம். திருப்பூர்ல ஐயப்பன் கோவில்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசம் என்ன அங்க பேச கூப்பிடுவாங்க. பல வருடங்கள் எனக்கு திருமணமான வருடம், என் முதல் குழந்தை வயித்துல இருக்கும்போது, குழந்தை பிறந்து குழந்தையோட தூக்கிட்டு போய் நான் 2வது முறை கர்ப்பமா இருக்கும்போது, என் 2வது இப்ப எங்க பாப்பா 10th போறாங்க, இத்தனை வருஷமா தொடர்ந்து அந்த கோயில நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒரு முறை பேசும்போது கேட்டேன், எத்தனை ஆண்கள் மனைவியை அடிப்பீர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்புட்டு பேரும், விதிவிலக்கே கிடையாது. நல்லவங்க மறுபடியும் தலையை குடிஞ்சிட்டு இருப்பாங்க. வேற யாராவது இப்படி தூக்குறாங்களா? நம்ம பிள்ளை பொதுவுல எல்லாம் காமிச்சுக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. இந்த நாட்டுல மனைவியை அடிக்காத ஆண்கள் ரொம்ப குறைவு. ஆனா அவனை தெரிஞ்சுக்கங்க, அடிச்சா என்ன நடக்கும்ன்றத தெரிஞ்சுக்கங்க. நமக்கு உள்ளங்கையில மகாலட்சுமி இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்களா? காலையில எந்திரிச்சுன்னா உள்ளங்கையில கண் விழிக்கணும், ஏன்னா உள்ளங்கையில மகாலட்சுமி இருக்கான்னு. சரி, இப்போ உங்க மனைவியை நீங்க இப்படி அடிக்கும் போது, மனைவி கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறாங்களோ இல்லையோ, உங்கள் கையில் இருக்கும் மகாலட்சுமி சத்தியமாக உங்களை விட்டு போய்விடுவாள்னு பேசு. போயிடுவா மகாலட்சுமி. நீங்க பாருங்க, மனைவியை அழ வைக்கிற யாரும் நன்றாக வாழ முடியாது. நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து போறேன். எனக்கு ஜோதிடம் தெரியும்னு சொன்னல, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. குரு உச்சமாகிற ராசி எது சொல்லுங்க பாப்போம். 12 கட்டம் இருக்குல்ல. கடகத்துல உச்சமாகிற. சுக்கிரன் உச்சமாகிறது மீனத்துல. ரெண்டுமே நீர் ராசி, ரெண்டுமே நீர் ராசி. இவங்க 2 பேர் தான் நமக்கு பணத்தை கொடுக்குறவங்க, தெரியுமா? லட்சாதிபதி, அண்ணனுக்கு செலவு, இதெல்லாம் காரணம் வந்து சுக்கிரன். பெரும் தனக்காரகன், கோடிக்கணக்கில் பணம் வேணா குரு. இந்த 2 பேரும் எங்க உச்சமாகறாங்க? நீர் ராசியில உச்சமாகறாங்க. ஒரு வீட்டுல நீர் நல்லா இருந்தா அந்த வீட்டுல செல்வம் சேரும். அதனாலதான் தண்ணி சொட்டுச்சுன்னா முதல்ல அதை சரி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சும்மா காரணத்தோட தான் சொல்லி கொடுத்தாங்க, சும்மா சொல்லல. வீட்டுல பைப்ல தண்ணி சொட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. தண்ணி மட்டும் இல்ல, ஒரு பெண் கண்ல இருந்து கண்ணீரும் சொட்டக்கூடாது. சொட்டினால் குருவும் சுக்கரனும் உங்களுக்கு சேராது. எழுதி வச்சுக்கோங்க. நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். ஒரு மனைவி, அப்பமா எங்களை மனைவி எல்லாம் நோகடிக்கலாமா, அடிக்கலாமா, அப்படிலாம் அதெல்லாம் பேச்சு கிடையாது. குரு சுக்கிரன் உங்க ஜாதகத்துல எவ்வளவு வேணா மோசமா இருக்கட்டும், குரு நீசமா இருக்கட்டும், சுக்கிரன் நீசமா இருக்கட்டும், பணமே சேராம இருக்கட்டும், மனைவியை எவன் ஒருவன் சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு செல்வ கடாட்சம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். இதான் நீங்க நான் பேசினேன். அடிச்சீங்கன்னா மனைவி போறாங்களோ இல்லையா, மகாலட்சுமி போயிருவா சார். அடுத்த வருஷம் அதே மேடைக்கு நான் பேச போறேன். பேசி முடிச்சுட்டு வரேன். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு தாம்பாளத்துல ஒரு புடவை வச்சுட்டு நிக்கிறாங்க. அந்த கணவர் சொன்னாரு, அம்மா நான் ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாதுமா, ரொம்ப மோசமானவன், சைக்கோ அப்படிலாம் கிடையாது. கோபமா
இருந்தா மனைவி அடிப்பேம்மா. அந்த ஒரு குணம் எனக்கு உண்டு. ஏன்னா நம்ம டென்ஷனா இருப்போம், பிசினஸ்ல எவ்வளவோ பேரை பாக்குறோம், டென்ஷன் இருக்கும் தானே. அப்ப ஏதாவது கோபம்னா மனைவியை கை நீட்டி அடிச்சிருவேம்மா. நீங்க போன வருஷம் இப்படி சொன்னீங்களா, அதுல இருந்து எப்பெல்லாம் என் மனைவி அடிக்க அப்படி கையை நீட்டணும், ஏய் மகாலட்சுமி அருள் வேணுமா வேணாமா, உனக்கு பணம் வேணுமா வேணாமா, பிசினஸ்ல அந்த ஆர்டர் உனக்கு தான் வேணுமா வேணாமா, உங்க குரல் கேட்குமா, அப்படியே கையை எடுத்துருவேம்மா. அதுக்கு நன்றி சொல்லிட்டு போகதாமா என் பொண்டாட்டி இந்த பட்டுப்புடவையை வாங்கிட்டு என்னையும் கூட்டிட்டு வந்தாமா அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னார், ஆனா நீங்க சொன்னது உண்மைதாமா, மனைவியை அடிக்காம இருக்கும்போது எனக்கு ஒரு மாற்றம் தெரியுதுன்னார். அதனால ஒரு 70 வயசு தாத்தாவா இருந்தாலும் 80 வயசு தாத்தாவா இருந்தாலும் இனிமேவாவது ஃபாலோ பண்ணுங்க. சரியா? மனைவியை அடிக்க கூடாது. அடித்தால் செல்வ கடாட்சம் இருக்கு. நீங்க இதெல்லாம் சோதிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டுல எப்ப பார்த்தாலும் மனைவிய ஒருத்தவங்க அழ வச்சுட்டே இருக்காங்க, அந்த வீடு எப்படி இருக்கு, அந்த வீட்டினுடைய செல்வ நிலை எப்படி இருக்குன்னு கவனிச்சு பாரு. சரியா? அதெல்லாம் இந்த குணம் எல்லாம் மாத்திக்கணும். நம்ம சாமியை நம்புறோம், ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரோம்னா தேவையில்லாமல் மனைவியை கை நீட்டி அடிக்க கூடாது. இது பெண்களுக்கும் பொருந்துமாமா அப்படின்னு கேட்டா பொருந்தும். ஏமா மனைவியும் அடிக்க கூடாதானம்மா? ஆமா சார். அப்போ சரிம்மா, அப்போ சரிம்மா. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அதான வாழ்க்கை. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு விட்டு கொடுக்கிற பழக்கமே இல்ல சார். கணவன் மனைவிக்குள்ள இல்ல விட்டு கொடுக்கறது, அனுசரிச்சு போறது அதெல்லாம் கிடையாது. ஆனா உன்ன டைவர்ஸ் கல்யாணம் ஆகி 3 மாசத்துல வந்துட்டு என்கிட்ட வருவாங்க, அம்மா நான் டைவர்ஸ் வாங்கலான்னு இருக்கேன். ஏம்மா? அவன் வீட்டுக்கு வந்தா என்ன சாப்பாடு போட சொல்றாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள். நான் சொல்றேன், யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைதானே, இனிமையான வார்த்தைகளை பேசி பழகுங்க. சரியா? ஏன்னா நமக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கிறது. அர்த்தநாரீஸ்வரர் கோலம் இருக்குல்ல, இந்த பக்கம் சிவன், இந்த பக்கம் பார்வதி. மீதி இருக்கிற சிவனும் பார்வதி எங்க? நாமதான். சிவனுடைய மறுபாதிதான் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஆண்கள், பார்வதியினுடைய மறுபாதிதான் இந்த உலகில் இருக்கக்கூடிய பெண்கள். அப்ப நாம எல்லாருமே இறைவனுடைய வடிவமாகத்தான் இருக்கிறோம். தெய்வம் நீ என்று உணர் என்றால் அடுத்தவனும் தெய்வனும் உணரும் போது நாம அவங்கள காயப்படுத்த மாட்டோம், அடிக்க மாட்டோம். நம்ம கடவுள் அடிப்போமா? கடவுள் அடிப்போமா? செய்ய மாட்டோம். நம்மள நாம நொந்துக்குவோமே தவிர கடவுள் அடிக்க மாட்டோம். எப்ப நாம ஒவ்வொருவரும் இறைவனுடைய சொரூபம் என்று உணர்கிறோமோ அப்ப அடுத்தவங்கள கஷ்டப்படுத்த மாட்டோம். இந்த இனிமையான வார்த்தைகளை பேசுறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். அதே திருப்பூர் ஐயப்பன் கோயிலுக்கு தான் நான் பேச போனேன். திருப்பூர் ஐயப்பன் கோயிலுக்கு நான் பேச போகும்போது திருச்சியில காரை நிறுத்தி பூ வாங்கலான்னு போறேன். நான் பஸ் ஸ்டாண்ட்ல முதல் கடை, திருச்சியில பஸ் ஸ்டாண்ட்ல முதல் கடை பூ கடை. அக்கா பூ எவ்வளோன்னு, குடுக்கறத குடுனாங்க. இது என்ன பதில்? பூ எவ்வளோனா முழம் 20 ரூபா, முழம் 30 ரூபாய் தானே பதில். குடுக்கறத குடுனாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோக்கா பூ? குடுக்கறத குடு. 100 ரூபாய் கொடுத்துட்டு 5 முழம் கொடுங்க, ஏன்னா முழம் 20 ரூபாய் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு நிகழ்ச்சிக்கு போயிட்டேன். திருப்பூர்ல தலை நிறைய பூ வச்சுட்டு போனேன். அங்க என்னோட ரசிகை ஒருத்தங்க இருக்கிறாங்க, திருப்பூரை சுத்தி எங்க பேசினாலும் வந்துருவாங்க. அந்த ரசிகை வந்து சொன்னாங்க, நீங்க எப்ப நிகழ்ச்சிக்கு வந்தாலும் தலை நிறைய பூ வச்சுட்டு வருவீங்க, இன்னைக்கு முகூர்த்த நாள்னு முழம் 60 ரூபாய் 70 ரூபாய் வரைக்கும் விக்குது, ஆனாலும் சுமதி ஸ்ரீ அம்மா தலை நிறைய பூ வச்சுட்டு வருவாங்கன்னு நினைச்சா அதே மாதிரி வச்சுட்டு வந்திருக்கீங்க. நாங்க என்னது முழம் 60 ரூபாயா? நான் 5 முழம் வாங்கிட்டு 100 ரூபாய் தானே கொடுத்தேன். அந்த அக்காவும் குடுக்கறத குடுன்னு தானே சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? இதை தெரிஞ்சுக்கணும்ட்டு அடுத்த நாள் வரேன். திருப்பூர்ல நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கார் இருந்துட்டு அதே கடைக்கு போறேன். அந்த அக்கா பூ கட்டிட்டு இருக்கிறாங்க. அக்கா என்ன தெரியுதான்னு நிமிந்து பார்த்தாங்க. தெரிஞ்சிருக்கணும், அடையாளம் தெரிஞ்சிருக்கணும். அக்கா என்ன தெரியுதா? எதுவுமே சொல்லாம பூ கட்டினாங்க. நேத்து முகூர்த்த நாள்னு முழம் 60 ரூபாய் 70 ரூபாய் வரைக்கும் வித்திருக்கு. நான் முழம் எவ்வளோன்னு கேட்டப்ப குடுக்கறத குடுன்னு சொன்னீங்க. ஏன்கா சொல்லுங்க. பூ கட்டிட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்கக்கா, ஏன் அப்படி சொன்னீங்க? அந்த அக்கா சொன்னாங்க பாருங்க, கண்ணு எனக்கு புருஷன் இல்லை, செத்துட்டான். கூட பிறந்தவன் யாரும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை. பஸ் ஸ்டாண்ட்ல பூக்கடை வச்சு பிழைக்கிறேன். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளவோ பேர் பூ வாங்க வருவாங்க. பஸ்ஸுக்கு போற அவசரத்துல இருந்து பூ எவ்வளோ பூ எவ்வளோ பூ எவ்வளோன்னு கேட்பாங்க. நீ ஒருத்தி தான் அக்கான்னு கூப்பிட்டு பூ எவ்வளோன்னு கேட்டியா? என்ன உறவு சொல்லி கூப்பிட ஆள் இல்லாத அனாதையா நான் இருக்கும்போது அக்கா பூ எவ்வளோன்னு கேட்டியே, உன்கிட்ட போய் முழம் இவ்வளோன்னு சொல்ல எனக்கு எப்படிமா மனசு வரும்? நாங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. டிரைவர்னு கூப்பிடுறதுக்கும் டிரைவர் அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்குதானே?
வாட்ச்மேன் கூப்பிடுறதுக்கு வாட்ச்மேன் அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்குதானே? பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க எவ்வளவு பணக்காரர்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளை அவர்களை விட வயதில் பெரியவர்களையே இங்க வா, உங்க வீட்டுல வேலை செய்யறதுனாலயே அவங்க வா போன பேசுறதுக்கான நிலைமையை உங்கள் பிள்ளைகள் மூலமாக உருவாக்காது. அப்பதான் நீங்க தெய்வமாக முடியும். இதைத்தான் சொன்னார் திருமூலர், யாவர்க்குமா பிறருக்கு இன்னுரைதான். தமிழ் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்க தெரியறது இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மொரீஷியஸ்க்கு ஒரு முறை நான் சொற்பொழிவுக்கு போகணும்னு நான் இலங்கைக்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தப்போ மொரீஷியஸ்னுடைய இலங்கை தூதராக இருந்த ஈஸ்வரன் ஐயா சொல்லியிருந்தார், மொரீஷியஸ்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றேமா, நீங்க வாங்கன்னு சொன்னார். அப்ப அவர் சொன்ன தகவல், மொரீஷியஸ்ல அடுத்த தலைமுறை இருக்குல்ல, இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, தமிழ் எழுத படிக்க தெரியாது, தமிழர்கள் தான், பேசவே தெரியாது, தமிழ் பேச தெரியாது, தமிழ்ல ஒரு வார்த்தை பேச தெரியாது, தமிழ்ல ஒரு வார்த்தை எழுத தெரியாது. ஆனா திருமுறைகளை அவங்க பாடல்களாக மனப்பாடம் பண்றாங்க, பதிகங்களை படிக்கிறாங்க, தமிழ்நாட்டில இருந்து ஓதுவார்கள் போய் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தராங்க. என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? பதிகம் படிச்சா எங்க பிள்ளைங்க நல்லா இருக்குமா, வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் தேவார பதிகம் என் பிள்ளைங்க படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதனாலதான் தமிழ்நாட்டில இருந்து ஓதுவார்கள் வந்து பண்ணோட சொல்லி தராங்க. அந்த பிள்ளைங்களுக்கு தமிழே தெரியாது, இங்கிலீஷ்ல எழுதி வச்சு படிக்குதுங்க. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தரணுமா இல்லையா? தமிழ்ல படிக்கவே தெரியல இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு. அருணகிரியாரோட தமிழ்னா எப்பேற்பட்ட தமிழ். திருவண்ணாமலை கோபுர உச்சியில இருந்து கீழே விழுந்த முருகன் தாங்கி பிடிச்சான். பிடிச்சவன் சொன்னான், பாடு அருணகிரி. அருணகிரியார் சொன்னார், என்னத்த சாமி பாடுறது, எனக்கு ஒன்னும் தெரியாது. முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தார். என்னன்னு அடி எடுத்து கொடுத்தார்? முத்து, இவ்வளவுதான் சொன்னார். என்ன சொன்னார்? முத்து அப்படின்னாரு முருகப்பெருமான். இவர் எப்படி பண்ணார்? முத்து, முத்து கடல்ல இருக்கும், முத்து எங்க அம்மா பேர் கூட முத்து தான், முத்து வெள்ளையா இருக்கும், முத்து, வேற என்ன சாமி பாடுறது, அப்படி கேட்கல. முத்து அப்படின்னு முருகப்பெருமான் சொன்ன உடனே அவர் பாடினார், முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கோர் வித்துக்கூறுவர என ஓதும் முக்கட்பர மற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 33 வர்க்கத்தமர் மடிவேன 10 தலை ரத்தக்கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரில் இரவாக பத்தற்கிற ரத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுவர் பட்சத்தோடு ரச்சித்தல்வதும் ஒரு நாளே தித்தித்திய ஒத்த பரிப்புற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கற்குற டிக்கல் கொடு கழுதாட திக்குப்பறை அட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவர் இக்கத்திரி கடுக என ஓத கொத்துப்பறை கொட்டக்கிளமிசை குக்கூ குகு குக்கூ குகு குத்திப்புதை முக்கப்படி என முதுக்குகை கொட்புச்சல நட்பச்சமனை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவள பெருமானே முடிச்ச. இப்படியெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தர வேணாம், பயந்துருங்க. ஆனா ஏதாவது சொல்லி தரல, பிள்ளைகளுக்கு நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லி தரணும். தமிழ்ல இவ்வளவு பதிகங்கள் இருக்கு, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பாடல் இருக்கு, இதெல்லாம் சொல்லணும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு நான் எப்படி வந்தேன்னா, அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை புதிய தலைமுறை சேனல்ல நான் லைவ் பண்ணேன், நேர்முக வர்ணனை பண்ணேன். எனக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா, 10 வருடங்களுக்கு மேலாக மீனாட்சி திருக்கல்யாணத்தை நான் தான் தொலைக்காட்சியில நேர்முக வர்ணனை பண்றேன். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், சபரிமலை மகர ஜோதி, எதுவா இருந்தாலும் 10 வருடத்துக்கு மேல நான் தான் நேர்முக வர்ணனை பண்றேன் தொலைக்காட்சியில. சன் நியூஸ்ல, புதிய தலைமுறை, ஜெயா பிளஸ்ல ஏதோ ஒண்ணு. அப்படி அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை நான் நேர்முக வர்ணனை செய்ததை பார்த்து விட்டு கல்லூரியினுடைய இயக்குனர் திரு ஹரி தியாகராஜன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார். அப்படித்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். ராமன் இந்த நாட்டுல பேச முடியாதுங்க. நீங்க ராமன் பேசிட்டாவே உங்களை கேலி பேசுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க. ராமன் கற்றுக் கொடுக்கிற பாடம்லாம் இன்னைக்கு பேசிட முடியாது இந்த நாட்டுல. ராமன்லாம் ஒரு கடவுளா இப்படிதான் கேட்கிறாங்க. நான் 2 விஷயம் சொல்றேன். ஏன் ராமனை பற்றி நான் பேசுகிறேன், எனக்கு ஏன் ராமனை பிடிச்சிருக்கு, 2 விஷயம் சொல்றேன் பாருங்களேன். சுக்ரீவனை ராமன் பாக்குறான், 2 இடம் சொல்றேன் பாருங்க. சுக்ரீவனை ராமன் பாக்குறான், அப்பதான் அறிமுகமாகறாங்க, போய் சாப்பிடுறாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டினுடைய மனைவி தான் பரிமாறணும், அதுதான் வழக்கம். உங்க வீட்டுல அப்படிதான் நடக்குதா சொல்லுங்க. எனக்கே என் மனைவி சோறு போடலாமா, இதுல என் நண்பருக்கு எப்படிமா சோறு போடுவா அப்படிலாம் கேட்க கூடாது. கணவரை பார்க்கத்தான் அந்த நண்பர் வந்திருப்பார், சரியா? கணவருடைய நண்பர் தான் வந்திருப்பார். ஆனா வாங்க சாப்பிடலான்னு சொன்னா யார் சாப்பாடு பண்ணும்? யார் சாப்பாடு பண்ணும்? மனைவி தான் சாப்பாடு போடணும். இப்ப சுக்ரீவன் வாங்க சாப்பிடலான்னு சொல்ற, சரியா?
ஆனா சாப்பாடு பரிமாறுறது யாரு? சுக்ரீவன். மனைவி எடுத்து வைக்கல. இப்போ ராமன் கேக்குறான், ராமன் பார்த்துட்டே இருக்கிறான், ஏதோ பெண் இல்ல போல இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு இந்த வீட்டுல. மனைவி இல்லைனாலும் பெண்கள் இருந்தா பெண்கள் தானே பரிமாறுவாங்க. இப்ப கல்யாணம் ஆகல, இப்ப யார் வந்து பரிமாறுவா? அக்காவோ தங்கச்சியோ யாரோ வந்து பரிமாறணும். நான் ஏதோ சூழல் சரியில்லாம இருக்கே என்று நினைத்த ராமன் சுக்ரீவனை பார்த்து கேட்டான், உன் மனைவி இல்லையா? ஏன் உன் மனைவி பரிமாறல? உன் மனைவி இல்லையா? இப்பதான் சுக்ரீவன் தன்னுடைய கதையை சொல்றான். என்னுடைய மனைவியை என் அண்ணன் அபகரித்து வைத்திருக்கிறான். ராமன் எதுக்கு வந்திருக்கிறான்? அவன் மனைவிய ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டான். அதுக்கு உதவி கேட்டு இவன் கிட்ட வந்தா இவன் கதை சொல்றான், என் மனைவிய ஒருத்தன் அபகரிச்சுட்டு போயிட்டான். இப்ப ராமனுக்கு எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க? போயும் ஒன்றையா போய் நான் உதவி கேட்டு வந்தேன் நினைச்சிருப்பாரா? நினைச்சிருக்க மாட்டாரா? நம்ம மனிதர்கள், ஒரு மனிதராகத்தானே அவதாரம் எடுத்தார், மானுட அவதாரம் தானே எடுத்து வந்தார். நீங்க சொல்லுங்க, நினைச்சிருக்கணும். ஆனா இப்ப அந்த கதையை கேட்கிறார், நீ சொல்லு என்ன நடந்ததுன்னு நீ சொல்லு. இப்ப சுக்ரீவன் அந்த கதையை சொல்றான், இல்லப்பா என்னுடைய மனைவியை என் அண்ணன் வாலி அபகரித்து வச்சிருக்கான். என்னால அவனை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. அவனுக்கு பயந்துதான் நான் இங்க வந்து இருக்கேன். இப்போ ராமன் வாலிய பத்தி கேட்கிறான், உன் அண்ணன் அவ்வளவு பெரிய ஆளா? உன் மனைவியை அபகரிச்சு வச்சிருக்கான், உன் அண்ணன் அவ்வளவு பெரிய ஆளா? இப்ப வாலிய பத்தி சொல்றாங்க, பெரிய வீரன் வாலி தெரியுமா? அவன் மிகப்பெரிய சிவபக்தன், மிகப்பெரிய சிவபக்தன். கம்பன் எழுதுறான், வாலி என்று உள்ளான் வரம்பு இல்லாற்றலான். வாலியுடைய பெருமையெல்லாம் நீங்க எல்லை போட்டு சொல்லவே முடியாது, இவ்வளவுதான் அப்படின்னு. எல்லையே இல்லாதவன். ராவணனை வால்ல கட்டி இழுத்தவன் வாலி. ராவணன் எவ்வளவு பெரிய ஆளு? வாரணம் பொருத மார்பும் வரைவினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு நயம்பட உரைத்தனாவும் சங்கரன் கொடுத்த வாழும் வச்சிருக்கிறவன். அவன் 10 தலையோட பெரிய உருவமா இருக்கக்கூடியவன். அவனை வால்ல கட்டி வாலி இழுக்கிறானா இவன் எவ்வளவு பெரிய வீரன்? அவ்வளவு பெரிய வீரன் எங்க அண்ணன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மனிதனுடைய மனசு என்ன நினைக்கும்? நமக்கு தேவை நம்ம மனைவியை காப்பாற்றணும், சரியா? ஆனா நம்ம மனைவிய காப்பாத்தணும்னா இந்த சுக்ரீவன் அவனே மனைவியை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கான், இவன் சரிப்பட மாட்டான். யார் நம்ம மனைவியை அபகரிச்சுட்டு போயிருக்கிறாங்களா அவன் பெரிய வீரன் போல இருக்கான், அவனையே இவன் கட்டி இழுத்துருக்கான் வாலி. அப்ப நாம வாலி கூட போய் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ராமனுக்கு தோணி இருக்கணுமா? தோணி இருக்காது? நீங்க சொல்லுங்க. ஒரு மனுஷனா நீங்க அந்த இடத்துல இருந்தா நம்ம என்ன நினைப்போம்? இப்ப கூட்டணி, நான் ஒரு கட்சி தலைவர் வச்சுக்கோமே, காசா பணமா, என்கிட்ட கூட்டணி பேச ஒருத்தர் வராரு, சரியா? கூட்டணி பேச ஒருத்தர் வரார், நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஹா, இவங்களை விட அவங்க கூட கூட்டணி வச்சாதான் நான் ஜெயிக்க முடியும். ஏங்க இதுதானே நடைமுறை. மனசு அப்படித்தானே நினைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, சரியா? நான் அரசியல்வாதிகள்லாம் நல்லவங்க, என்ன நேரலை போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்து பார்த்து பேச வேண்டியிருக்கு. அரசியல்வாதிகள்லாம் நல்லவங்க, குறையெல்லாம் சும்மாலாம் மைக்கு கிடைச்சிருச்சுன்றக்காக அரசியல்வாதிகளை குறை சொல்றாலாம் நான் கிடையாது. அரசியல்வாதிகள் மாதிரி நேர்மையானவங்களை நீங்க பாத்திர முடியுமா? அரசியல்வாதிகள் மாதிரி உண்மையானவங்களை நீங்க பாத்திர முடியுமா? என்ன சொல்றாங்க ஓட்டு கேட்க வரும்போது? என்னை வாழ வைக்கும் தெய்வங்களே, நாம தான் வாழ வைக்கணும், அவங்க வாழ வைக்க மாட்டாங்க. என்ன என்னை வாழ வைக்கும் தெய்வங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம் சொல்லுங்க? நாம தான் வாழ வைக்கணும், அவங்க வாழ வைக்க மாட்டாங்க, சரியா? சரி, இதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடாது இல்லைங்கயா? வந்துடாது, நம்புறேன், சரியா? இல்ல கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இது என் கையெழுத்தே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இதுல எஸ்கேப் ஆக முடியாது இல்ல. என்னை மாதிரி ஒரு உருவம் இல்ல, ஏஐ எல்லாம் இப்ப வந்துருச்சு இல்ல, அந்த மாதிரி என்னை மாதிரியே உருவம் உள்ள ஒரு பெண் பேசுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கூட்டணினா என்னங்க? ஜெயிக்கிற கட்சியை தன் பக்கம் சேர்த்துக்கிறது தான் கூட்டணி, அப்படிதானே? இப்ப ராமனுக்கு ஒரு வெற்றி வேணும். ஆனா அந்த ராமன் என்ன பண்றான்? சுக்ரீவன் கதையை கேட்ட உடனே, அப்படியா வாலி வந்து அவ்வளவு பெரிய வீரனா, நான் யார ஜெயிக்கணும்னு நினைக்கிறனோ அந்த ராவணனையே எதிர்த்தவனா, பரவாயில்ல, நான் உன் பக்கம் நின்று உனக்கு வெற்றி வாங்கி தரேங்கிறான். ஏங்க நீங்க சொல்லுங்களேன். சுக்ரீவன் அப்ப அட போயா, நானே ஏன் கஷ்டம்னு உன்கிட்ட வந்த, நீ அதுக்கு மேல கஷ்டத்துல இருக்கப்போ அப்படின்ட்டு வாலி கூட சேர்ந்தா எளிதா வெற்றி கிடைச்சிருக்குமா இல்லையா? ஏன் போகல? பதில் சொல்லுங்க. ஏன் போல? சொல்லுங்க பாபா. ஏன் ஒரு அறம்னு ஒண்ணு இருக்கு, அறம்னு ஒண்ணு இருக்கு. நான் மனைவியை இழந்துட்டு இருக்கிறேன், அதுக்கு எனக்கு உதவி தேவை. அந்த உதவியை செய்யக்கூடியவன் இன்னொருவன் மனைவியை அபகரித்தவனாக இருந்தால் அவன் கூட கூட்டணி வைப்பது தர்மம் இல்லை என்பதால்
எனக்கு வெற்றி கிடைத்தாலும் நான் வாலி பக்கம் நிக்க மாட்டேன். நின்னவன் ராமன். அதனாலதான் அவர் வாலி கூட சேரல. எனக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா அவன் நல்லவனா? எனக்கு எப்படி ஒரு கஷ்டத்தை ஒருத்தன் கொடுத்தானா அதே கஷ்டத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்திருக்கானே, அவன் கூட நான் போய் எப்படி கூட்டணி வைக்கிறது யோசிச்சவர் ராமன். அதனால்தான் அவனை அறத்தின் நாயகன் சொல்றோம். பேசிட முடியுமா? இன்னைக்கு ராமனை பத்தி நீங்க எழுதா எல்லாரும் சீதையை தீக்குளிக்க சொன்னாரு. கம்பராமாயணம் 10,000 பாட்டுல எங்க தீக்குளிக்க சொன்னாருன்னு காட்டுங்க. சீதை தான் தீ மூட்டு. அதுவும் லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்றான். ஏன் லக்ஷ்மணன்ட்ட சொல்றான்? ஏன்னா லக்ஷ்மணனை பார்த்து நீ மான பிடிக்க நீ போகலன்னா நான் தீயில் விழுந்து உயிர் விடுவேன் என்று சொன்ன காரணத்தினாலதான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. அது சீதை மனசுல உறுத்திக்கிட்டே இருந்ததுனாலதான் அந்த இடத்தை ராமன் சரி பண்ற. இதெல்லாம் 10 நிமிஷ பேச்சுல புரிய வைக்கக்கூடிய விஷயம் அல்ல. கம்பராமாயணத்தை முழுமையாக படித்து படித்துதான் இதனாலதான் இப்படி நமக்கு புரிஞ்சுக்கணும். சரி, இன்னொரு இடம் சொல்றேன் பாருங்களேன். அதே சுக்ரீவனை கூப்பிட லக்ஷ்மணன் வரான். கோபமா வரான். ஏன்னா சுக்ரீவன் சொல்றான், இந்த காலம் வந்தோன்னா நான் வரேன், நம்ம ராவணனை போய் என்னன்னு கேட்போம் அப்படிங்கிறான். ஆனா அவன் வரல. லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்து இன்னும் வரல, அவன் இந்த வர்றேன் அப்படின்னு வர்றான். கோபத்துல வரான். இவன் வர்றத தாரை பாக்குறான். தாரை யாரு? வாலியினுடைய மனைவி. தாரை பாக்குறான். இவ்வளவு வேகமா லக்ஷ்மணன் வர்ற வேகத்தை பார்த்தா அவன் வர்றதை என்ன சொல்லிட்டு வரான்? சுக்ரீவனை கொல்லாம விட மாட்டேன்னு தான் வரான். அவனுக்கு பொசுக்கு கோபம் வரும் லக்ஷ்மணனுக்கு. ஆயில்ய நட்சத்திரமா லக்ஷ்மணன்? யாராவது ஆயில்ய நட்சத்திரம் இருக்கீங்களா? சரி, கொல்லாம விட மாட்டேன் சுக்ரீவன் கிளம்பி வரான். வர்ற வேகத்தை தாரை பாக்குறா. இப்ப இதை தடுக்கணும். நேர சுக்ரீவனை பார்த்தா கொண்டு வருவான். அந்த வேகத்துலதான் வரான். வந்த உடனே, என்னப்பா நீ உன் அண்ணன் இல்லாம எங்கேயுமே வரமாட்டேன், இப்ப அண்ணன் இல்லாம தனியா வந்திருக்கிறேன்னு கேக்குறா. இந்த குரலை மட்டும்தான் லக்ஷ்மணன் கேக்குறா. ஏதோ ஒரு குரல் வருது. என்னப்பா அண்ணன் இல்லாம தனியா வந்திருக்க அப்படின்ற அந்த குரலை மட்டும்தான் அவன் கேட்கிறான். நல்லா கவனிங்க. என்னடா குரல் வருது, யாருன்னு பாக்குறான். பார்க்கும்போது தாரைய பாக்குறான். இந்த கம்பன் எழுதுறான், ஆர்களும் உரை செய்தார் என்று அருள் வர சீற்றம் அக்க பார்க்குலாம் முழுவன் திங்கள் பகல் வந்த படிவம் போலும் ஏர்குலாம் முகத்தினாலே இறைமுகம் எடுத்து நோக்கி தார்குலாம் மலங்கள் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். இதான் பாட்டு. யாரு சொல்றாரு பாக்குறானா? நிலா பகல்ல வந்தா எப்படி இருக்குமோ அப்படி அழகான முகத்தோடு தாரை இருக்கிறாள். அந்த தாரைய பார்த்துட்டு லக்ஷ்மணன், நம்ம அம்மாவும் இப்படிதானே விதவை கோலத்துல இருப்பான்னு நினைச்சானா? இதுதான் பாட்டு. பாட்டை எழுதின கம்பன் என்ன சொல்றான் லக்ஷ்மணனை பத்தி? தார்குலாம் அலங்கல் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். கழுத்தில் மாலையை அணிந்திருக்கக்கூடிய லக்ஷ்மணன் தன் அம்மாவை நினைத்து அழுதான்னு கம்பன் எழுதுறாங்க. இது தப்பு. காட்டுல இருக்கிறவன் கழுத்துல எப்படிங்க மாலை வரும்? அவன் வனவாசம் வந்தவன் இல்லையா? வனவாசம் வந்தவன் தானே. மர உரி தரிச்சிருக்கான். அவன் கழுத்துல எப்படி மாலை வந்துச்சு? இளவரசன் அங்க அரண்மனையில் இருந்திருந்தால் கழுத்துல மாலை இருந்திருக்கும். இளவரசன் அரண்மனையில இருந்திருந்தா மாலை இருந்திருக்கும். காட்டுல மர உரி தரிச்சு வனவாசம் வந்தவன் கழுத்துல எப்படி மாலை வந்தது? பெரியோர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் தெரியுமா? கம்பன் அந்த பாட்டை எழுதுறான். மனைவியை பிரிந்து காட்டிலே இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் கணவனை இழந்து விட்டு விதவையாக தனியாக இருக்கக்கூடிய தாரையை தவறாக பார்க்காமல் தாயாக பார்த்தான் இல்லையா? அந்த நல்ல மனசுக்கு கம்பனே அவன் கழுத்துல ஒரு மாலையை போட்டு தாழ்வலங்கள் மார்பன்னு சொன்னான். கம்பன் எழுதுனா, டேய் நீ மனைவியை விட்டுட்டு தனியா இருக்கியடா, அவ விதவைய தனியா, உனக்கு தப்பா தோணலையா? அம்மாவா பாத்தியடா, வச்சுக்கோ மாலை, நான் போடுற உனக்கு மாலை. தார்குலாமலங்கள் மார்பன் தாயரை நினைந்து நைந்தான். ராமாயணத்துல இது மாதிரி எத்தனை செய்தி இருக்கு. ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும்? எங்க ஆட்சி இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம கேட்போமா? இப்ப என்னை கூப்பிட்டு நாளையில இருந்து நீங்க தாமா அந்த நாட்டுக்கு முதலமைச்சர்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, பிரச்சனை வராது. எந்த நாடுன்னு சொல்லல. கூப்பிட்டு நாளைக்கு உங்களுக்கு பட்டாபிஷேகமா, நீங்க தான் எல்லாம் ரெடியா இருந்துக்கங்கன்னு சொல்றாங்க. திடீர்னு நைட்டு கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் பதவி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா, நான் எவ்வளவு கோபம் வரும். மைக்கெல்லாம் உடைச்சு பேசிட்டு இருக்கும்போது நீங்க நாளைக்கு முதலமைச்சர் இல்லையா அப்படின்னா, அது அப்படி எனக்கு தானே பட்டம், இதெல்லாம் கேட்போமா இல்லையாங்க? ஒரு சேர விடுறதுக்கு மனசு வருதா நமக்கு? பஸ்ல 3 பேர் உட்கார சீட்ல 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். 3ஆவதா ஒரு ஆள் வந்து, அது 3 பேர் சீட்டு தானே, இடம் விடணுமா இல்லையா? வந்துடுறாங்கப்பா. அது 3 பேர் சீட்டுமா, 3 பேர் தான் வருவாங்க. எதுக்கு தான் இவ்வளவு வரும்? ஏன் தான் இந்த பஸ்ல தான் நினைக்கிறோமா இல்லையா?
நினைக்கிறோமே இல்ல, கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொன்னா நமக்கு மனசு வருதா? அது நம்ம சீட்டா? நம்ம சீட்டா? கோவில்ல சாமி முன்னாடியே உட்காந்துருக்கோம், கொஞ்சம் தள்ளி முன்னாடியே வர்றாங்கப்பா, சொல்றோமா இல்லையா? ஆட்சியா கொடுக்குறாங்கங்க. நாளைக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு. கைகையை கூப்பிட்டு சொல்றா, ஆழி சூழ் உலகமெல்லாம் வரவனையாள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணியத்துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன். அப்பா சொன்னார்னு சொல்லல. தசரதன் அப்பா தானே ராமனுக்கு. உங்க அப்பா உன்னைய காட்டுக்கு போ சொன்னான்னு சொல்லல. என்ன சொல்றான்? இயம்பினன் அரசன். அரசனுடைய கட்டளை நீ மீற முடியாது. அதுல எப்படி சொல்ற? 7 ஆண்டு 14 வருஷம் சொன்னா பெருசா தெரியுமா? 4 வருஷமான்னு தெரியுமா? அதனால 7 ஆண்டில் வா. என்ன சொல்றா? பூழி வெங்கானம் நன்னி, வெம்மையா இருக்கிற காட்டுக்கு போ, கஷ்டப்படுத்துற காட்டுக்கு போ, அரச கட்டளை. ராமன் என்ன சொன்னான் தெரியுமா? சகோதர ஒற்றுமைங்க, தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் என்ன தெரியுமா சொன்னா? ஏன் அவன் நமக்கு அறத்தை போதிப்பவனாக இருக்கிறான். சண்டை போட்டிருக்கலாமா இல்லையா? நான் மூத்தவன், எனக்கு தான் பதவி, அதென்ன நான் காட்டுக்கு போனா உங்க பையனுக்கு பதவியா? அதெல்லாம் கிடையாது. அவன் சொல்லல. என்ன சொன்ன தெரியுமா? ராமன் என்ன சொன்ன தெரியுமா? என் பின்னவன் பெற்ற செல்வம் நானே பெற்றதுண்டோ. தம்பிக்கு ஆட்சினா என்ன, எனக்கு ஆட்சினா என்னம்மா, எல்லாம் ஒண்ணுதான். நான் போறேன். மின்னொளிர் கானம் இன்றைய போகின்ற வித்தியாசத்தை பாருங்க. மனசுல தெய்வம் இருந்தா, நாம தெய்வமா இருந்தா எல்லாத்தையும் நல்லதா தான் பார்ப்போம். இவன் என்ன சொல்ற? கைகேயி, பூடி வெங்கானம் போ, சுடுற காடு, வெப்பமா இருக்க காட்டுக்கு போ. இவன் என்ன சொல்றான்? ராமன் மின்னொளிர் கானம், மின்னலை போல ஒளிர்கின்ற கானத்திற்கு நான் கிளம்புகிறேன்னா, அவ அதை வெப்பமான காடா பார்த்தா, ராமன் அதை மின்னல் ஒளிர்கிற காடாக பார்த்தா. மனசுங்க, மனசு. இப்படித்தானே நம்முடைய இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் எல்லாம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன. இந்த நாட்டுல பசுவுக்கு நீதி சொன்ன அரசன் உண்டு, புறாவுக்கு நீதி சொன்ன அரசன் உண்டு. மக்களுக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களா இல்லையா? எதுக்காக இதெல்லாம் சொன்னாங்க? நம்முடைய ஆன்மீகம் என்பது நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசும் போதெல்லாம் இனிமையான வார்த்தைகளை பேசுங்க, மனைவிய அடிக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லவங்களா இருங்க, தெய்வம் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு உணர்ந்துங்க அப்படின்லாம் நான் பேசினேன். கரெக்டா? இப்ப கேள்வி நேரம். நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். பதில் கரெக்டா சொல்றவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு. ஹரி தியாகராஜன் சார் வந்து வாங்கி தரேன். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல சார், சார் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு வாங்கி தரேன். சரியா? நல்லவங்களா இருங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இருங்க. நான் ஒரு பாட்டு சொல்லிட்டு போறேன். வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. கணவன் மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, கல்யாணமாகி பிரிஞ்சிருக்கிறாங்க, இல்ல அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில சண்டை. முருகன் நமக்கு என்ன சொல்லித்தரான் தெரியுமா? கோச்சிட்டு வந்தாலாம் மாம்பழத்துக்காக. நீங்க யோசிச்சு பாருங்களேன், முருகன் நினைச்சிருந்தா இன்னொரு மாம்பழத்தை அவரே உருவாக்க தெரியாதா? இல்ல பிள்ளையார் நினைச்சிருந்தா தம்பி தம்பி உனக்காக நான் ஒரு மாம்பழம் தரேன்டா இந்த அவரு கொடுத்துருக்க தெரியாதா? இல்ல சிவபெருமான மாம்பழம் தானே நான் தரேன் கொடுத்துருக்க தெரியாதா? ஏன் ஒரு மாம்பழம் தான் இருக்குமா? அதுவும் நாரதர் கொண்டு வந்ததா இருக்குமா? இவர் வந்து கோச்சிட்டு ஏன் பழனியில வந்து உட்கார்ந்தாரு? இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? எல்லாம் நல்லா கேளுங்க, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கும். நாரதர் மாதிரி சொந்தக்காரங்கன்னு சில பேர் வருவாங்க, அவங்க வந்துட்டு போனா குடும்பம் 2 ஆயிடும். பாதிக்கப்பட்ட ஒரு அக்கா விழுந்து விழுந்து கை தட்டுறாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, எப்பெல்லாம் சொந்தக்காரங்க வந்துட்டு போறாங்களோ அப்பெல்லாம் குடும்பத்துல பிரச்சனை வருதா இல்லையா நீங்க கவனிச்சு பாருங்க. ஏன் உன் வீட்டுக்காரர் உன்னை எரிஞ்சு உழுதுட்டே இருக்கிறாரு? இதெல்லாம் தப்பு, சொல்லி வை. உன் பொண்டாட்டி என்னடா ஒரு மாதிரி மூஞ்சியத்துக்குலாம் தப்புடா. அவங்க 18 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருப்பாங்க. 20 வருஷம் கழிச்சு வந்த மாமா, அப்பதான் அவனை கல்யாணத்துக்கு கூட வந்திருக்காத மாமா பார்த்துட்டு குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடுவாரு. சரியா? எதுக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னா, நாரதர் மாதிரி ஒருத்த மாம்பழத்தோட வருவான், அவன் சொல்றதெல்லாம் கேட்டினா குடும்பத்துக்குள்ள சண்டை தான் வரும். ஒருவேளை சண்டை வந்துருச்சுன்னு வை, அங்கதான் கதை இருக்குது. சண்டை வந்துருச்சு, குடும்பம் சண்டை வராம இருக்குமா? வரும். சண்டை வந்துருச்சுன்னு வை, தம்பி கோச்சிட்டு தனி கொடுத்து நான் போயிட்டான், உடனே அண்ணன் அப்பா சொத்தெல்லாம் எனக்கு தான்பா, எனக்கு தான் எல்லா சொத்து, தம்பி போயிட்டான், ரூட் கிளியர்னு நினைக்கல, பின்னாடியே வந்து தம்பி நீ எங்க இருக்கியோ அங்கதான்டா நான் இருப்பேன். ஏதோ சொந்தக்காரனால நம்ம குடும்பத்துல சண்டை வந்துருச்சு, அவன் நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல ஒற்றுமையா இருந்தா அவன் மூக்க உடைக்கணும்டா அப்படின்னு விநாயகரை கிளம்பி வந்துட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சரியா?
புரியுதா? அது மாதிரி அம்மா அப்பாக்குள்ள சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, இந்த மாதிரி குடும்பத்துல ஒற்றுமைகள் இல்லாம இருந்தா நான் ஒரு ஆழ்வார் பாசுரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க. ஆஞ்சநேய மூர்த்தி சீதை அசோகவனத்துல இருந்த போது மோதிரத்தை கொண்டு போய் கொடுத்தா, கணையாளிய கொடுத்தா இல்லையா? அப்பதான் அது வரைக்கும் 10 மாசம் ராமனை பத்தி எதுவுமே தெரியல. அப்படி தவிச்சிட்டு இருக்கிற சீதை ரொம்ப அழகா கம்பன் எழுதுவான். அவ அழுகுறாளாம் சீதை, கண்ணுல இருந்து வழியிற கண்ணீர்ல அந்த புடவை நனையுமா அப்படின்னு. அடுத்து பெருமூச்சு விடுவாளாம், அந்த பெருமூச்சுல அந்த ஆடை காயுமா. அழுவாலாம், ஆடை நனையுமா. பெருமூச்சு விடுவாலாம், ஆடை காயுமா. அப்படி இருந்த சீதை மோதிரத்தை பார்த்த பிறகுதான் அவளுக்கு உயிர் வந்தது. அது எப்போ? குறுக்கத்தி கொடியில போய் தற்கொலை செய்து கொள்வதற்காக சீதை போன போது ராமநாமம் சொல்லி அங்கே குதித்த ஆஞ்சநேயர் அந்த மோதிரத்தை கொடுத்தார் இல்லையா? இது ஆழ்வார் ரொம்ப அழகா பாடுற ரொம்ப அழகான பாசுரம். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். யாருக்காவது குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா இந்த பாசுரத்தை சொல்லுங்க. இதை சொல்லி கொடுத்துட்டு போறேன் உங்களுக்கு, சரியா? குடும்பத்துல சண்டையெல்லாம் போடக்கூடாது. நாம தெய்வமா இருக்கணுமே தவிர, ஒரு சாமி மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கணுமே தவிர, மகாலட்சுமிக்கு அக்கா மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. மகாலட்சுமிக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா? யாரு? இது பேரை கூட சொல்ல மாட்டோம்பா. சிரிச்ச முகமும் ஸ்ரீதேவியும். நாங்க ஏன் சிரிச்ச முகமா இருந்தாதான் நம்ம ஸ்ரீதேவியா இருப்போம், இல்லைன்னா அக்கா மாதிரி இருப்போம். அவங்க பேரு மூத்த தேவி. அததான் நம்ம அப்படி மாத்திர. மூத்த தேவினா ஸ்ரீதேவிக்கு அக்கா, பெரிய சகோதரி மூத்த தேவி, சரியா? அதனால வீட்டுல அமங்கலமான சொற்கள் எல்லாம் பேசக்கூடாது. இந்த பாட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்களேன். அல்லியம்பூ மலர்கோதாய் அடிப்பணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்கண் மடமானே எல்லியம் போது இனிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டாங்க ஆர்த்ததும் ஓர் அடையாளம் கலங்கியமா மனத்தன்லாய் கைகேயி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தன்லாய் மன்னவனும் வராதொழிய குலக்குமரா காடுரை போ என்று விடை கொடுப்ப லக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியதும் ஓர் அடையாளம் வாரணிந்த முளைமடவாய் வைதேகி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர் கொன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல்வளவன் குகனோடும் கங்கைதனில் சீரணிந்த தோழவை கொண்டதும் ஓர் அடையாளம் மானமரும் எண்ணோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரும் கள்ளதர் போய் காடுரைந்த காலத்து தேனமரும் பொழில்சாரும் சித்திரகுடத்தை இருப்ப பால்மொழியாய் வரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம் சித்திரகுடத்தை இருப்ப சிறுகாக்கை முளைதீண்ட அத்திரமே கொண்டறி அனைத்துலகம் திருந்தோடி வித்தகனே ராமா நீ அபயம் என்று அழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் மின்னத்த நுண்ணுடையாய் மெய்யடியின் விண்ணப்பம் பொன்னத்த மானொன்று புகுந்து இனிதை விளையாட நீ அன்பின் வழி நின்று சிலைபிடித்த எம்பிரனாக பின்னங்கே லக்குமணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம் மைத்தகு மாமலர் குழலாய் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையல் அடையாளம் ஈது அவன் கை மோதிரமே. இதான் பாட்டு. இந்த பாட்டை நீங்க சொல்லுங்க. வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். எல்லா பிரச்சனைக்கும் பதிகம் இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் பாசுரம் இருக்கு. அபிராமி எந்தாதியினுடைய ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பலன் இருக்கு. இதெல்லாம் எப்ப பலிக்கும்? பரிகாரம் எப்ப பலிக்கும் சொல்லுங்க பாப்போம். இதை உட்காந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு நல்லது நடக்கலன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பரிகாரம் எப்ப பலிக்கும்? நம்ம சொல்ற பதிகத்துக்கு எப்ப பலன் கிடைக்கும்? நம்ம சொல்ற பாசுரத்துக்கு எப்ப பலன் கிடைக்கும் சொல்லுங்க? எப்ப கிடைக்கும் சொல்லுங்க? நாம நல்லவங்களா இருந்தாதான் கிடைக்கும். எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு முருகா 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 முருகனா முருகன் கையில இருக்க வேளாலேயே போயிடு அப்படிம்பு. புரிஞ்சுதா? அதனால முதல்ல நாம நல்லவங்களா இருக்கணும். ஆன்மீகத்திற்கான அடிப்படை தகுதி என்பது நாம் நல்லவர்களாக இருப்பது. அதை நீங்க முதல்ல சொல்லுங்க. இப்ப பாருங்க, சூரபத்மன் முருகனை பாக்குறான். எல்லாரும் இறந்துட்டாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க, தம்பிகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, வாரிசு எல்லாம் இறந்து போயாச்சு. இவன் நிக்கிறான். இப்ப முருகன் விஸ்வரூபம் காட்டுறான் சூரபத்மனுக்கு. விஸ்வரூபத்தை சூரபத்மன் பார்த்துட்டான். முருகனுடைய விஸ்வரூபத்தை பார்த்த சூரபத்மன் என்ன நினைக்கிறான் அப்படின்றத கச்சியப்பர் கந்தபுராணத்தில் எழுதுறார். என்ன எழுதினார் தெரியுமா? சூழுதல் வேண்டும் தாள்கள். ஐயோ, இவன் கால போய் கட்டி பிடிச்சிருக்கும் போல இருக்கே. யாருக்கு? சூரபத்மனுக்கு. கச்சியப்பர் எழுதுறார், சூழுதல் வேண்டும் தாள்கள், தொழுதிடல் வேண்டும் அங்கை. என் கையால அவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. துதித்திடல் வேண்டும் தாளும், நாக்கால அவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. தாழ்தல் வேண்டும் சென்னி, அவன் பாதத்துல என் தலையை வச்சு 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 கும்பிடணும் போல இருக்கு. நான் அவருக்கு ஆளாகி அவனுடைய பக்தனாக இருந்து அவன் கூடவே இருக்கணும். தீமை அகன்று வாழுதல் வேண்டும். எப்படி இருக்கான்? காலை கட்டி பிடிச்சிடணும் போல இருக்கான், கையால கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கான், நாக்கால முருகா முருகான்னு சொல்லணும் போல இருக்கான்,
தலைய பாதத்துல வச்சு வச்சு அழணும் போல இருக்கான். இந்த தீமையெல்லாம் அகன்று யான் இவருக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும். முருகனுக்கு பக்தனா வாழணும் போல இருக்கான். ஆனா ஏன் பண்ணல? கடைசி வரியில எழுதினார் கட்சியப்பர். என்ன தெரியுமா எழுதினார்? தடுத்தது மானம் ஒன்றே. என் ஈகோ தடுக்குது பான்னா. என்ன தடுக்குது? ஈகோ தடுக்குது. நம்ம எல்லாருக்கும் ஈகோ தானே இன்னைக்கு. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒரு கும்பாபிஷேக வர்ணனைக்கே என்ன கூப்பிட்டுருந்தாங்க. இப்ப நாளைக்கு கூட ஒரு கும்பாபிஷேக வர்ணனைக்கு போறேன். நான் வீட்டை விட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கிளம்புனேன். 2 நாள் திருச்செந்தூர்ல பேசினேன். அங்கிருந்து காரைக்குடி போனேன், அங்கிருந்து சென்னை போனேன், அப்புறம் விழுப்புரம் வந்தேன், நேத்து சென்னை போனேன், இங்க வந்திருக்கேன். நாளைக்கு காலை சின்னாலப்பட்டியில பேசிட்டு 6 to 7 சின்னாலப்பட்டியில ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல ஒரு கோவில் கும்பாபிஷேக வர்ணனை. அப்புறம் நாளைக்கு சாயந்தரம் சொற்பொழிவு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் கொஞ்சம் பிஸியான பேச்சாளர்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். உங்களை பத்தி அறிமுகப்படுத்தின எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு அமெரிக்காவில் பேசிய பேச்சாளர் எதுக்கு எழுதி தரோம்? அமெரிக்காலலாம் போய் பேசின பேச்சாளர்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்குதான் இதெல்லாம் எழுதி கொடுக்குறேன். சரியா? எப்பவும் இப்படி பயணத்திலேயே நான் இருக்கிறேன். சரியா? இப்ப பாரு, உங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் சொல்றேன்னு சொல்ல, அதுக்காக சொல்றேன். ஒரு கும்பாபிஷேக வர்ணனையில பேச போகும்போது அவங்க சொன்னாங்க, இந்த கோவிலுக்கு ஒருத்தர் 5 லட்சம் கொடுத்துருக்கிறாருமா, டொனேட் பண்ணிருக்கிறாருமா. ரொம்ப வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்றோம், எடுத்து பண்ண ஆள் இல்ல. ஊர்ல எல்லாரும் 100, 200, 1000, 2000 கொடுக்கும்போது அவர் ஒருத்தரே 5 லட்சம் கொடுத்தாருமா. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அவ்வளவு நல்ல மனுஷனை பார்க்கணும்னு நினைப்போல. அப்படிங்களாங்க, ரொம்ப சந்தோஷம், அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கல. இந்த வருவார்மா, வருவார். கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு, வரல. அன்னைக்கு சாயந்தரம் சொற்பொழிவு அதே கோவில். ஐயா வந்தார்ல? இல்லைன்றாங்க. அவங்களுக்குள்ள பேசிடுங்க, ஏன் வரல. சாயந்தரம் சொற்பொழிவு. ஐயா அவர் வராரா? ஏன்னா அவர் தான் எனக்கு பொன்னாடை போத்து வரல சொன்னாங்க. வராரா? இல்லைன்னாங்க. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். 5 லட்சம் கொடுத்துருக்கிறாரு, ஆனா கும்பாபிஷேகத்துக்கு வரல. ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஊர்க்காரங்களும் ஒன்னும் சொல்ல மாட்டேன்றாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன், சுமதி ஸ்ரீ அம்மா பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு கூட்டிட்டு போங்களேன். சரி, அவங்க வீட்டுக்கு போறோம். கதவை திறந்துட்டு நல்ல ஒரு பெரிய வீடு. ஊர்ல பெரிய 5 லட்சம் டொனேட் கொடுத்துறாங்கன்னா வீடு எப்படி இருக்கும்? வாங்கம்மாங்கிறாரு. உட்காந்து பேசணும். உங்களுக்கு ரொம்ப சந்திச்சது மகிழ்ச்சியா சொன்னாங்க. அவங்களை பத்தி கோவிலுக்கு நீங்க இவ்வளவு டொனேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. கோவிலுக்கு கொடுக்கறது ரொம்ப பெரிய காரியம், ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எழுதுறா, நம்பன் அடியவருக்கு நல்கா திரவியங்கள். கோவிலுக்கு அடியவர்களுக்கு கொடுக்காத பணம் என்ன ஆகும் தெரியுமா? பாம்புக்காம், பேய்க்காம், பரத்தையர்க்காம், பம்புக்காம், கொள்ளைக்காம், கல்லுக்காம், கோவுக்காம், சாவுக்காம், கள்ளருக்காம், தீங்காகுக்காம், நீ எல்லாத்துக்கும் கொடுப்படா. நோய்க்கு கொடுப்ப, என்ன அரசனுக்கு வரி கட்டியே சொத்தெல்லாம் அழிப்ப, திருட திருடிட்டு போவான், எல்லாத்துக்கும் ஒழுங்கா எல்லாத்துக்கும் அள்ளி கொடு, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னது அவ்வை. கோவிலுக்கு கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம்யா, நீங்க கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நீங்க கோயிலுக்கு வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேங்க. நீங்க வரலையே, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு. என்ன தெரியுமா சொன்னாரு? 5 லட்சமா? எவன் கொடுப்பான் அந்த சாமிக்கு? நான் கொடுத்தேன். எவன் கொடுப்பான்? நான் கொடுத்தேன். பத்திரிக்கையில எம்பரை இவ்வளவு சின்னதா போட்டிருக்காமா, வரலாமா? நான் நினைச்சேன், வராம இருந்தது நல்லதுப்பா, நல்ல வேலை நீ வரல அப்படின்னு. ஈகோ தானே நம்மளுக்கெல்லாம், ஈகோ தானே. அவன் பார்க்கிறான், சூரபதவன் தாழுதல் வேண்டும், கால்கள் சூழுதல் வேண்டும், கால்கள் தொழுதிட வேண்டும், கை வாழுதல் வேண்டும், இவருக்கு ஆளாகி நினைச்சவன் கடைசி வரல சொன்னானா, தடுத்தது மானம் ஒன்றே. என் ஈகோ தடுக்குதுப்பா, அதனால நான் செத்து போயிடறேன் நானா. அதனால நீங்களும் வாழ்கிறோம். எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவெல்லாம் கிடையாது. உயிர் போச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரே பேரு தான். இப்போ நம்ம ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கோங்க, மழை பெய்யுது. மதுரையில மழையே வரதில்லை. எப்படியாவது மழை புயல் வெள்ளம்னா சேஃபா பாதுகாப்பா இருக்கிற மக்கள் யாருன்னா இந்த மதுரை மக்கள் தான். கொஞ்ச நாள் சென்னை பக்கம் வந்து பாருங்க. சரியா? ஒரு தடவை புயல் வந்தப்ப நான் மதுரை சென்னையில இருந்தேன். நல்ல சேஃபா ஒரு இடத்துல இருக்கிறீங்க. இப்ப புயல் வருது, ரோட்ல நடந்து போகுது, வெள்ளம் வருது, நடக்கவே முடியல. அந்த கால்ல செருப்பு போட்டு தண்ணியில நடக்கிறது கஷ்டம் தெரியுமா? காலை சுத்தி ஒரே தண்ணியா இருக்கு. 2 செருப்பை கலட்டி கையில எடுத்து ஒரு வீட்டு கதவை தட்டி, ஏங்க நான் அந்த தெருவுல தான் இருக்கேன், இங்க போட்டுட்டு போறேன், செருப்பை போட்டு நடக்க முடியல, போட்டு போறேன், திண்ணையில இங்க இருக்கட்டும், நான் நாளைக்கு தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன்னா பரவாயில்லைங்க, இருக்கட்டுங்க, இதுல என்னதானே என்ன இருக்கு, இங்க போட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களாங்க? சொல்லுவாங்க தானே. செருப்பு தானே, போட்டு போங்க. வரீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, மலைக்கு சூடா பஜ்ஜி போட்டுமா, அதெல்லாம் வேணாங்க, செருப்புக்கு மட்டும் இடம் கொடுங்க, நாளைக்கு எடுத்துக்கிறேன். சரி, இப்ப அதே தெரு வழியா ஒரு பணத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி மழை பெய்யுது.
அதே மாதிரி புயல் அடிக்குது, அதே மாதிரி வெள்ளம் வருது, நடக்கவே முடியல. இப்ப அந்த வீட்டு கதவை தட்டி, நல்ல மனுஷங்க, 2 நாள் உங்க வீட்டுல இருக்கட்டும். 2 நாள் தாங்க. மழை நின்னொன்ன வந்து தூக்கிட்டு போறாங்க. அவர் பேசாம அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருப்பாருங்க. உங்கள்ட்ட சூடா பஜ்ஜி எல்லாம் கேட்க மாட்டாரு, காஃபி டீ எல்லாம் கேட்க மாட்டாரு. இங்க திண்ணையில கிடந்தா அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கிறாருன்னு சொன்னா அந்த வீட்டுக்காரங்க ஒத்துக்குவாங்களா? மாட்டாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. செருப்புக்கு இருக்கிற மரியாதை, அருந்து போன செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட செத்து போன மனுஷனுக்கு கிடையாது நண்பர்களே, கிடையாது. பேருக்கு முன்னாடி 10 பட்டம் போட்டுக்கலாம், செத்து போனா தமிழ் கலைவாணி இப்படியா சொல்லுவாங்க, பணத்தை எப்ப எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஈகோ. என்றைக்கு நாம் நம்முடைய ஆணவத்தை விடுகிறோமோ அன்றைக்கு தான் நாம் தெய்வமாக ஆக முடியும். நிறைய விஷயங்கள் உனக்கு சொன்னேன், இதுல ஒரு சில விஷயங்களையாவது நீங்க ஃபாலோ பண்ணா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாரம்பரியமிக்க மதுரை தியாகராயர் கல்லூரியில் நான் பேசியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வாய்ப்பு அமைகிற போது இன்னொரு முறை நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். என்னை அழைத்து பெருமைப்படுத்திய கல்லூரி நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றி நன்றி நன்றி.